எஸ் எஸ் நண்பர்களே, அருமையான ஒரு நாள் இன்னைக்கு. நம்முடைய ரஞ்சித் சார் யங் அண்ட் டைனமிக் லீடர், மஞ்ச டையில சிகப்பு சட்டல நம்ம கிரே கலர் கோட்ல கலக்கிறாரு பாருங்க. என்னது தமிழ்நாடா அதிர். வாழ்த்துக்கள் நம்ம ரஞ்சித் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட்டம் இன்னைக்கு. ரஞ்சித் சாருடைய ஒரு பிரசன்டேஷன் கேரளாவில் வந்து பெரிய அளவுல, அது எங்க கூட்டம் வச்சாலும் ரஞ்சித் சார் பேசுறாருன்னா பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு. என்ன காரணம்னா நாலேஜ். அது மட்டும் இல்ல, யாருமே யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து எல்லாருடைய மூளையும் தொடக்கூடிய ஒரு நபர். அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பிற்பாடு ஒரு 1.5 வருடு ஒரு புதிய எஃப்எம்சிஜி டிப்போ, நான் எஃப்எம்சிஜி டிப்போ, அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய அளவுல ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா தமிழ்நாடு அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போகுது. அதுல மாற்று கருத்தே. எல்லா இடங்களிலும் வந்து 1.5 வருட பீக்குகள் தொடங்குவதற்கான வேலைகள் நடந்துட்டு. அதே மாதிரி இப்போ புதுசா வந்து நமக்கு திருநெல்வேலி போக்கஸ் பண்ணி ஒரு டிப்போ வந்து ப்ராசஸ்ல இருக்குது, ஓப்பன் ஆகும். கண்டிப்பா தமிழ்நாட்டை நம்ம கவர் பண்ணுவோம், நோ டவுட். ஏன்னு கேட்டா நம்முடைய நோக்கம் என்னன்னு கேட்டா ஆர்சிஎம் பொருட்கள் வீடுதோறும் 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 போய் சேர வேண்டும். அதற்கான வேலைகளை நம்ம முடுக்கி விடுவோம். அதுதான் நம்மளுடைய கடமையும் கூட. ஆர்சிஎம் பொருட்களை அவங்க தேடி வந்து வாங்கல, கவலையப்பட வேண்டாம். வீடு வீடா கொடுத்துட்டு வந்துடலாம். அப்புறம் நீங்க பாட்டுக்கு வந்து உட்காந்துக்குங்க, அவங்க தேடி வந்து வாங்கலாம். ஸோ அதுக்கு பேர் மொபைலைஸ். கோகுமார் சார் அடிக்கடி சொல்லுவார், மொபைலைஸ் த ப்ராடக்ட். அந்த மொபைலைஸ் தான் வந்து நம்ம கிட்ட கம்மியா இருக்கு. நம்ம கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் பொருள் இருக்குன்னு சொன்னா 10 நாள்ல எல்லாம் மனசு வச்சா 10 நாளுக்கு தீர்த்து போடலாம், பிவி ஏறிடும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், யாராச்சும் வந்து வாங்கிட்டு போட்டுன்னு உட்காந்துருக்கோம். எல்லா வீட்டு கதவை தட்டினாலும் என்ன இருக்குன்னா நோய் இருக்கு. எல்லா வீட்லயும் நோய் இருக்கு. அப்ப நோயாளிகளை சந்திக்க போவதுதான் ஆர்சிஎம் பொருள் இருக்கு. நம்ம வந்து ப்ராடக்ட்லேயே ஹீல் பண்ண முடியும். நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ரிசல்ட் ஓரியன்டட். அப்போ அந்த ப்ராடக்ட் தானே ஹீரோன்னு டிசிஜி சொன்னார். அது உண்மை. இன்னைக்கு வந்து ஆம்பேவே வந்து கேரளாவில் வந்து விழுந்துருச்சு. காரணம் என்னன்னா ப்ராடக்ட்ல அவங்க ஜெனியூனிட்டி இல்லைன்னு சொல்லி கேஸ். ஆர்சிஎம் பொருட்களை இன்னைக்கு வரைக்கும் 23 இயர்ஸ் இந்த ஃபீல்டு யாருமே தொட முடியாத ஒரு அற்புதமான பொருள் ஆர்சிஎம் பொருள். அதனால அந்த பொருளை வச்சு நம்ம ஒரு பிசினஸை கட்டுறோம்னு சொன்னா அதுல நம்ம ஜெயிக்க முடியும்னு சொன்னா வேற எதுலையுமே ஜெயிக்க முடியாது. ஆர்சிஎம் பொருட்களை மிக அருமையாக ப்ரமோட் பண்ணி தமிழ்நாடு, கேரளா, ஒரிசா, இன்னும் வந்து கர்நாடகா, எல்லா இடங்களிலும் சென்ற இடங்களில் எல்லாம் நம்ம ரஞ்சித் சாருடைய மிகச்சிறப்பான பேச்சாற்றலால். அது மட்டுமல்ல, ஒரு ஆர்கனைசேஷன் ஜூம்னா அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு, ஒரிசா டீம்னா அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு, எந்த டீமுக்கு எதை கொடுக்கணும், எப்படி பண்ணணும், அதையெல்லாம் செஞ்சு இன்னைக்கு நம்மளை வந்து ஒரு உயிரோட்டமாய், அவருக்கு வந்து வயசு சின்னது, நம்மளுக்கு வயசு கொஞ்சம் பெருசு. ஆனா நம்மளையும் சேர்த்து அவர் நம்மளை வந்து இளைஞர்களா மாத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார். காரணம் என்னன்னா, சபாஸ் தம்பி, உன் செய்கையை போற்றுகிறேன். நீ ஒருவன் மட்டும் துணையாய் இருந்தால் உலகை மாற்றுகிறேன். உலகையே மாற்றக்கூடிய மாவீரன் நம்மளோட இருக்கிறார் ரஞ்சித் சாரு. உங்களுடைய பலத்த கரவோசையோட இன்றைய கூட்டத்தை, அவருடைய அந்த பேச்சை நீங்க கேட்கும் போது நானும் கேட்க ரொம்ப ஆசையா இருக்கிறேன். நிறைய தகவல்கள் இருக்கும். டீம்ல உள்ளவங்களும் உள்ள எடுங்க. ரஞ்சித் சார் பேசுறாருன்னா இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. இங்க உள்ளவங்களுக்கு அது வந்து தெரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. கேரளாவில இருந்து ஒரு நண்பர் கூப்பிட்டாரு, இன்னைக்கு ரஞ்சித் சார் மீட்டிங்காமே, எங்களுக்கு அந்த இதை அனுப்புங்க. எங்க இருந்தெல்லாம் கேட்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற நாம ஏன் நம்ம டீமுக்கு அனுப்பி கூப்பிடக்கூடாது? அவர் இதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார். தமிழ்நாட்டின் திருமகன், நம்முடைய மருமகன். வாங்க ரஞ்சித் சார், பிளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். Thank you so much, JRCM. வணக்கம், நமஸ்காரம் everybody. Thank you so much, Kamaraj sir. ஒரு சூப்பரான edification. Actually வந்து direct selling industry பெரிய லெவல்ல grow ஆகுறாங்க. And I am very much happy and proud. நான் direct selling industry grow ஆகுற சொன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன், இப்ப லாஸ்ட் வீக் நம்ம டைமண்ட் சுரேந்திர பட் சாரோட இதுல லீடர்ஷிப்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணாங்க நம்ம டெல்லியில. நிறைய ஆளுங்களுக்கு வந்து அதோட டீடைல்ஸ் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலி சாட் வித் சுரேந்திர பட் சார்னு சொல்லிட்டு அவரோட ஒரு சாட் ஷோ இருக்கு, அந்த நம்பர் 1 சாட் ஷோ ஆன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அந்த சாட் ஷோல வந்து நிறைய லெஜெண்டரி பர்சனாலிட்டிஸ், நாட் ஓன்லி ஃப்ரம் டைரக்ட் செல்லிங் மட்டும் இல்ல, நம்ம நிறைய கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ், நிறைய மினிஸ்டர்ஸ், நிறைய ஆளுங்க வந்து அந்த சாட் ஷோல வந்து உட்கார்ந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி, இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நடக்கிற விஷயங்களை பற்றி, என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம்
கரெக்டா அதோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஒரு சேட் ஷோ தான் சாட் வித் சுரேந்திர வட்ஸ். ஆக்சுவலி அதோட இது ஓனர்ஷிப் வந்து அதோட ப்ரொடியூசர், அதோட டைரக்டர், எவ்ரி திங் இஸ் நம்ம டைமண்ட் சுரேந்திர வட்ஸ். ஸோ அவரோட எல்லா வருஷம் சுரேந்திர வட் சார் பண்ற விஷயம் என்னன்னு கேட்டா, எல்லா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலையும் லெஜெண்ட்ஸ் அப்படின்னா எல்லா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியும் சொல்ல முடியாது, இந்தியாவில சிறந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி ഏറ്റവും நல்லா பண்ற கரெக்டான ஆளுங்க, இந்த ஆஸ் பர் தி கவர்மெண்ட் ரூல்ஸ் ரன் பண்ற ഏറ്റവും பெரிய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸோட ஓனர்ஸ், அதுல இருக்கிற எல்லா பெரிய லீடர்ஸ், நல்ல ட்ரைனிங் கொடுக்குற மோட்டிவேஷன் கொடுக்குற லீடர்ஸ், இந்த யூடியூப்லும் அதே மாதிரி பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னா 1 லட்சம் ஆளுங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கிற லீடர்ஸை வச்சு அவர் எல்லாரையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் அவர் கண்டக்ட் பண்றாங்க. ஆக்சுவலி இட்ஸ் ஒரு ஹெர்குலியன் டாஸ்க். நார்மலி வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில வேலை செய்யற ஒராൾക്ക് இல்லைன்னா when a person is representing one firm, இப்போ வந்து டைமண்ட் சுரேந்திர வட் சார் சொன்னா எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து ஆர்சிஎம்மோட ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு வந்து எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிலையும் ஆளுங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்தணும்னு நினைச்சா இட் இஸ் வெரி வெரி பிக் டாஸ்க். அது வந்து யாருமே வரப்போறது இல்லை. பட் அவர் நம்ம டைமண்ட் சுரேந்திர வட் சாரோட அந்த ஒரு பிரபாவத்துல, அவரோட ஒரு போசிட்டிவ்னஸ்ல எவ்ரிபடி இஸ் கமிங் அண்ட் தேவர் கிவிங் சப்போர்ட் ஃபார் த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்காக நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு எல்லா வருஷம் எவ்ரி இயர் தேவர் டூயிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ் மீட். ஸோ இந்த லாஸ்ட் வீக் நடந்த ஃப்ரெண்ட்ஸ் மீட்ல அப்படின்னா 2024 ஃப்ரெண்ட்ஸ் மீட்ல வந்து நிறைய லெஜெண்டரி பர்சனாலிட்டிஸ் அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல வந்து எல்லா ஆளுங்களும் ஒரே சவுண்ட்ல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, கமிங் நெக்ஸ்ட் 2 years 2025 2026 ஆகும்போதுக்கும் இல்லைன்னா வந்து அப் டு 2025 அதுக்கு முடியும் போதேக்கும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து லட்சக்கணக்கிന് ரூபாய் சம்பாதிச்சிருக்கும். 100%, there is no doubt at all. அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம இதுவரைக்கும் லாஸ்ட் இப்போ நான் வந்து 5 வருஷமா ஆர்சிஎம்குள்ள இருக்கு, இல்லைன்னா வந்து நான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கு, ஆனா எனக்கு பெரிய லெவல்ல வந்து சம்பாதிக்க முடியலன்னு சொல்ற ஆளுங்கள் எல்லாம் வரப்போற இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 to 2 years நெக்ஸ்ட் 2 years வந்து சரியான விதத்துல இந்த பிசினஸ் பற்றி புரிஞ்சு, இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி புரிஞ்சு சரியான விதத்துல வேலை செய்தா லாஸ்ட் 10 வருஷமா வந்து கிடைக்காதது எல்லாமே அப்படின்னு இந்த 2 வருஷத்துக்குள்ள அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்க வேண்டிய சக்சஸ் எல்லாம் வந்து இந்த 2 வருஷத்துக்குள்ள கிடைக்கும்னு எவ்ரிபடி இஸ் டெல்லிங். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கிறாங்க. கவர்மெண்ட் இஸ் கிவிங் பிக் சப்போர்ட், பயங்கர சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இனிமே வந்து தப்பா நடக்கிற எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸும் வந்து மூட போறாங்க. கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இனி நெக்ஸ்ட் வரப்போற 1 to 2 yearsக்குள்ள we can see that almost 90% of the direct selling companies will be closed. அப்படின்னா டைரக்ட் செல்லிங் சொல்லிட்டு தப்பான பிசினஸ் பண்ற 90% கம்பெனிஸ் வந்து இனி க்ளோஸ் பண்ண போறாங்க. only ethical companies will be surviving. அந்த எத்திக்கல் கம்பெனிஸ்லும் வந்து ഏറ്റവും அதிகமான ஆளுங்க யூஸ் பண்ற பொருள் இருக்கிற அப்படின்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்டோட ஒரு பெரிய ஹியூஜ் பாஸ்கெட் இருக்கிற கம்பெனி தான் ഏറ്റവും அதிகம் வந்து சம்பாதிக்க போறாங்க. ഏറ്റവും அதிகம் சம்பாதிக்கிற ஆள் இருக்க போறதும் அந்த மாதிரி கம்பெனி தான். அண்ட் வி ஆல் நோ தட், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்சிஎம் மாதிரி இந்த அளவுக்கு பொருள்கள் இருக்கிற எல்லாரும் டெய்லி யூஸ் பண்ற பொருள்கள் இருக்கிற வேறொரு கம்பெனி இன்னைக்கு வந்து உலகத்துல வேற எங்கேயும் இல்லை. So 100% we can believe that in next 2 years வரப்போ 2 வருஷத்துக்குள்ள நம்ம இந்த டோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்து நம்பர் 1 ஆக போறாங்க. இப்ப பாருங்க, இப்போ லாஸ்ட் ஐ திங்க் நேத்துக்கு வந்து ஒரு புது டாட்டா வந்திருக்காங்க நம்ம ஆர்சிஎம்குள்ள. அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4 கோடி ஆளுங்க வந்து ஆர்சிஎம்ல ஆல்ரெடி இப்போ ஜாயினிங் பண்ணியிருக்காங்க சொல்லி 4 கோடி ஆளுங்க we have crossed 4 crore. ஸோ 4 கோடி சொல்லும் போது நம்ம 4 கோடி ஆளுங்க ஆர்சிஎம்குள்ள மெம்பரா இருக்கீங்களா அந்த மாதிரி நம்ம யோசிக்குவீங்க. பட் ஐ ஆம் திங்கிங் இன் ரிவர்ஸ் மேனர். நான் அது திருப்பி தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து 4 கோடி ஆளுங்க மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. ஸோ பாருங்க, 140 கோடி ஜனங்கள் இருக்கிற நம்ம இந்தியாவில வெறும் 4 கோடி ஆளுங்க மட்டும்தான் இப்பவும் ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்ப கூட வந்து பெர் மந்த் 1 கோடிக்கு மேல சம்பாதிக்கிற ஆளுங்க, பெர் மந்த் ஒரு மாதத்துல 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற லீடர்ஸ் வந்து ஆர்சிஎம்குள்ள இருக்கு. பெர் மந்த் 10 லட்சம் வாங்குற ஆளுங்க இருக்கு, பெர் மந்த் 25 லட்சம் வாங்குற ஆளுங்க இருக்கு, பெர் மந்த் 50 லட்சம் வாங்குற ஆளுங்க இருக்கு. பெர் மந்த் ஒவ்வொரு மாதம் பாருங்க, ஜஸ்ட் 4 கோடி ஆளுங்க மட்டும்தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளவு கொஞ்சம் ஆளுங்க 140 கோடியில
4 கோடி ஆளுங்க ஜாயின் பண்ண போதே நமக்கு இந்த அளவுக்கு வந்து நமக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணிருக்குன்னா ஆர்சிஎம்குள்ள இன்கம் பெர் மந்த் இன்கம் ஜெனரேட் பண்ற லீடர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. 4 கோடின்னு சொன்னா தமிழ்நாடோட பாப்புலேஷன் கூடி ஆகல. தமிழ்நாடோட பாப்புலேஷன் 50% ஆஃப் த பாப்புலேஷன் ஹேஸ் நாட் பீன் கவர்ட். ஸோ டோட்டல் இந்தியாவில் வந்து தமிழ்நாடோட 50% பாப்புலேஷன் கூட கவர் பண்ணல. ஸோ ஜஸ்ட் இமேஜின், நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் ஆளுங்க ஆர்சிஎம் குள்ள இருக்கும். அண்ட் ஜஸ்ட் இமேஜின் ஹவு ஃபார் வி நீட் டு கோ. எத்தனை வந்து போறதுக்காக நம்ம கையில இடம் இருக்கு, எத்தனை பேர் இருக்கு நமக்கு எகெயின் வந்து கேன்வாஸ் பண்றதுக்காக. 4 கோடி ஆளுங்க வந்து பெர் மந்த் கோடிக்கணக்கிന് ரூபா ஆளுங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கிற அளவுக்கு இந்த பிசினஸ் கொண்டு வர முடியும்னா நீங்க யோசிச்சு பாருங்க. when you speak to 100 purpose more, நீங்க 100 பேருக்கிட்ட நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க பேசி அந்த ஆளுங்களை நம்ம பிசினஸுக்குள்ள என்னோட பிசினஸுக்குள்ள ஏன் கூட சேர்த்தா எந்த அளவுக்கு வந்து எனக்கு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ரைட் நோ. இப்போ வந்து நான் இது பேசும்போது நிறைய ஆளுங்களுக்கு கனெக்ஷன் இல்லாத ஆளுங்க கூட இருக்கலாம். அப்படின்னா இப்போ அது கனெக்ட் ஆகாத ஆளுங்க, இதெல்லாம் வந்து எல்லாரும் பேசுற விஷயம் தானே. பட் இன் கமிங் டேஸ் வரப்போற காலகட்டத்தில் வந்து இந்த கனெக்ஷன் கரெக்டா இருக்கிற ஆளுங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள வரும். பிகாஸ் ரைட் நோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எல்லாரும் வெளியே வர்ற டைம் ஆயிடுச்சு. Already வந்து 2 years it is going to complete in direct selling. இந்த MBA in direct selling, post graduation direct selling, diploma in direct selling இதெல்லாம் முடிஞ்சு ஆளுங்க வெளியே வர்றதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ ரைட் நோ there will be lots and lot many new members, இல்லைன்னா வந்து நியூ பிளட், புது ரத்தம் இருக்கிற ஆளுங்க இனிமே வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள வரும். ஆனா அவரு வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி இது டைம் கொஞ்சம் டைம் இருந்தா பண்ற பிசினஸ் அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டேன். எஸ், திஸ் இஸ் மை கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிசினஸ் வச்சு, இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வச்சு, இந்த கம்பெனி ஆர்சிஎம்ங்கிற இந்த கம்பெனி வச்சு லட்சக்கணக்கில் இல்லைன்னா கோடிக்கணக்கில் ரூபாய் நான் சம்பாதிக்க போறாங்க. அது எனக்காக மட்டும் இல்லை, என்னோட அடுத்த தலைமுறைக்காக நான் சம்பாதிக்க போறாங்கிற மைண்ட் செட்ல வெளியே வர்ற, படிச்சு வெளியே வர்ற ஆளுங்க தான் இனிமே நம்ம எல்லாரும் பார்க்க போறது. ஸோ இன் தட் கேஸ் அந்த மாதிரி காலகட்டம் வரும்போது, படிச்சு வந்த ஆளுங்க வரும்போது we will be struggling to survive. இந்த இண்டஸ்ட்ரியில வந்து எப்படியாவது சர்வை பண்றதுக்காக நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அப்படின்னா இன்னைக்கு வந்து டைம் இருக்கு, எனர்ஜி இருக்கு, எல்லாமே கையில இருக்கு. ஆனா நம்ம வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம், டைம் இருக்கும்போது எப்போவாது பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம நினைச்சு பண்ணாம இருக்கிறாங்க. பட் when others start doing, நிறைய ஆளுங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரே வருஷத்துக்குள்ள அவரோட பின் லெவல் உங்களுடைய டீமிலே வந்து அந்த பின் சேஞ்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த வெளி வரும் உள்ளுக்குள்ள. அந்த பெயின் யூ வில் ஃபீல். எஸ், நாம் இவ்வளோ நாள் வந்து நான் அது சீரியஸா எடுக்காம விட்டுட்டே இனி என்ன பண்ணணும் அந்த காலகட்டத்துல தான். மேபி அந்த டைம்ல வந்து எனர்ஜியும் இருக்காது, அந்த காலகட்டத்துல வந்து பண்றதுக்காக நம்ம கூட ஆளுங்களும் இருக்காது. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் எனிதிங். இன்னைக்கு வந்து நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ഏറ്റവും அதிகம் அப்கிரேடேஷன் நடத்துற ஒரு கம்பெனி எதுன்னு கேட்டா டெஃபினெட்லி வி கேன் சே தட் நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் தான். பிகாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து கம்பெனி அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஈவன் ஒரு பொருள் மட்டும் நம்ம எடுத்தா கூட அந்த பொருள் கூட கம்பெனி பண்றது என்ன, ஒரு சின்ன அப்கிரேடேஷன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் அடுத்த லெவல்னு சொல்லிட்டு ஒரே ப்ராடக்ட்ல கூட அதோட பேக்கிங் லெவலா இருந்தாலும் ஏது லெவலில் நம்ம பார்த்தாலும், அதுக்குள்ள இருக்கிற கண்டென்டா இருந்தாலும், அதுக்குள்ள இருக்கிற அதோட நம்ம இது குவாலிட்டியா இருந்தாலும் எல்லாமே வந்து ஆல்வேஸ் கம்பெனிஸ் அப்கிரேடிங். லாட்ஸ் அண்ட் லாட் மெனி கம்பெனியோட சிஸ்டத்துல வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து கம்பெனி அப்கிரேடேஷன் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் லைக் நம்ம லான்ச் பண்ண மாதிரி இப்போ இருக்கு, அந்த மாதிரி இல்லை. நிறைய 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 புது ஃபேக்டரிஸ் வந்து நமக்கு தெரியாது, ஆனா கம்பெனில வந்து ஒவ்வொரு நாள் சிக்கிம்ல வந்து புது ஃபேக்டரி ஓபன் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து நம்ம இங்க ஜம்முல வந்து புது ஃபேக்டரி வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்து கம்பெனிஸ் ஓப்பனிங் லாட்ஸ் அண்ட் லாட் மெனி ஃபேக்டரிஸ். எதுக்கு ஃபேக்டரி ஓபன் பண்றீங்க? பிகாஸ் நமக்கு இப்ப கிடைக்கிற ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு பத்தல. அந்த அளவுக்கு வந்து ஆளுங்க ஆர்சிஎம்மோட பொருள் யூஸ் பண்றாங்க. எவ்ரிபடி இஸ் டிமாண்டிங். 4 கோடி ஆளுங்களுக்கு பெர் மந்த் கொடுக்கறதுக்காக ப்ராடக்ட் நமக்கு தேவை இருக்கு. அண்ட் தட் இஸ் ஆல்சோ அன்லிமிட்டெட். நம்ம கையில இருக்கிறது ஒரே ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்டோ, ஒரே ஒரு ஹெர்பல் சஞ்சீவினியோ, ஒரே ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலோ மட்டும் இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வந்து எந்தெந்த எவ்வளவு பொருள் டிமாண்ட் இருக்குன்னு பாருங்க. சில ஆளுங்களுக்கு வந்து கீசோன் மட்டும் தான் டிமாண்ட் இருக்கும். அவர் என்ன சொல்லுவீங்க, எனக்கு கீசோட எல்லா பொருளும் வந்து எனக்கு வேணாம் சொல்ற ஒரு கேட்டகரி ஆஃப் ஆளுங்க இருக்கும்.
சில ஆளுங்களுக்கு வந்து நான் வந்து எனக்கு பாதுகாப்பு கிடைச்சது, எனக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் கிடைச்சது நியூட்ரி சார்ஜ்னால. ஸோ அதனால எனக்கு வந்து நியூட்ரி சார்ஜ் வந்து கரெக்டா எனக்கு கிடைக்கணும், அதுல வந்து பிளாக்கேஜ் இருக்கக்கூடாதுன்னு ஆளுங்க சொல்லுவீங்க. சில ஆளுங்க வந்து கேட்கறது, நம்ம இந்த விவசாயம் பண்றதுக்காக ஹெல்த் சஞ்சீவினி கேட்கிற ஆளுங்க இருக்கும். பட் ஃபார் த கம்பெனி எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட், எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா ப்ரொடக்டும் வந்து நமக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா கிடைக்கிறதுக்காக கம்பெனிஸ் ஓப்பனிங் லாட்ஸ் அண்ட் லாட் மெனி ஃபேக்டரிஸ் ஆல் ஓவர் இந்தியா. நிறைய ஃபேக்டரிஸ் வந்து கம்பெனி ஓபன் பண்றாங்க. அண்ட் கம்பெனிஸ் அப்கிரேடிங் இன் தேர் சிஸ்டம். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு இப்போ வந்து ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் வீக் கம்பெனி கொண்டு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நம்ம பிளான்ல வந்து நம்ம எல்லா ஆளுங்களுக்கும் வந்து பயங்கரமான குஷியாகிற மாதிரி, பயங்கர ஹாப்பி ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சேஞ்ச் நம்ம பிளான்ல கொண்டு வந்திருக்காங்க. என்ன, ஏன்னா நம்ம மே மாதத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 2023 மேல வந்து கம்பெனி புது பிளான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. கன்சிஸ்டன்சி பிளான் கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த கன்சிஸ்டன்சி பிளான்ல வந்து கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு புது விஷயம் என்னன்னு கேட்டா, we will be getting the company growth bonus. கம்பெனி ஒவ்வொரு மாதம் பண்ற growth, டோட்டல் growth அப்படின்னா அவருக்கு கிட்ட ப்ராஃபிட்ல இருந்து இல்ல, கம்பெனி வந்து ஒவ்வொரு மாதத்திலும் பண்ற டோட்டல் பிசினஸ்ல இருந்து 1% என்ன பண்ண போறாங்க, அவர் வந்து மந்த்லி வந்து எல்லாருக்கும் டெலிவரி. அப்படின்னா இந்த பிசினஸுக்குள்ள இருக்கிற ஓப்பனர் அண்ட் அபோவ் லீடர்ஸுக்கு, ஓப்பனர் அண்ட் அபோவ் அசோசியேட் பையர்ஸுக்கு வந்து கம்பெனி ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, இயர்லி வந்து 1% ஓப்பனர் அண்ட் அபோவ் லீடர்ஸுக்கு, அப்படின்னா அந்த அசோசியேட் பையர்ஸ் கம்பெனி கொடுக்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா கம்பெனியை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் வாஸ் 100% சூப்பர்ப் ரிசல்ட் அதுல. அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஓப்பனர் லெவல்ல இருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு 392 இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வந்து 1500 வரைக்கும் ரூபாய் வரைக்கும் வந்து growth வந்திருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின், மே மாதத்துல 392 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு 1012 1200 அந்த ரேஞ்சில் வந்து 1000 அண்ட் சம்திங் அந்த லெவலுக்கு வந்து க்ரோ கிடைச்சிருக்கு. அப்படின்னா எக்ஸ்ட்ரா கம்பெனி பண்ண growthல இருந்து தான் நமக்கு, கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து இல்ல, கம்பெனியோட டோட்டல் பிசினஸ்ல இருந்து. கம்பெனி மேபி லாஸ்ல போனாலும் நமக்கு என்ன கிடைக்கும், கம்பெனி அந்த டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து 1% கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனி நமக்கு வேற எங்கேயும் கிடைக்கவே முடியாது. நோ, யூ கேனாட் ஃபைண்ட் ஏ கம்பெனி லைக் திஸ். இந்தியாவில் இல்ல, இந்த உலகத்துல வந்து இந்த மாதிரி கம்பெனி உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. ஸோ 392 இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அது 1000க்கு மேல போயிடுச்சு. ஒரு ஈகிள் லெவல்ல நம்ம பார்க்கும்போது ஒரு 784 ஸ்டார்ட் பண்ணிட்டு 2025 வரைக்கும் போயிடுச்சு. ஒரு ஸ்டார் லெவல்ல பார்த்தாலும் ஒரு 1000, ஒரு 1059 இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வந்து 5500 வரைக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இமேஜின், ஸோ எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்குது. ஒரு ஆளோட வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுல ஒரு 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 இது இருந்தா, ஒரு பேஷண்ட் இருந்தா, அந்த பேஷண்ட்டுக்கு ஃபுல்லா வந்து மெடிசின் வாங்குறதுக்காக, அவரோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நமக்கு தேவையான அளவுக்கு வந்து காசு கம்பெனி சும்மா கொடுக்குறாங்க ஒரு ஸ்டார் அச்சீவருக்கு பெர் மந்த். யாரும் வந்து உழைச்சா கூட கிடைக்காததா கம்பெனி சும்மா அந்த கம்பெனியோட growthல இருந்து கொடுக்குறாங்க. உழைச்சு கிடைக்கிறது நார்மல், நமக்கு கிடைக்கிற கமிஷன் வேற. ஸோ திஸ் மச் ஆஃப் அப்கிரேடேஷன் கம்பெனி அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அதிலும் வந்து கம்பெனி கொடுத்த கொஞ்சம் கிரைட்டீரியாஸ் இருந்தாங்க. அந்த கிரைட்டீரியாஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து ஒரு வைட்டல் லெவல், ஓப்பனர் லெவலுக்கு மேலதான் வந்து என்ன கிடைக்கும், கம்பெனியோட growth போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மினிமம் பி லெக்கில் வந்து என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் வந்து ஒரு பிவியாவது growth இருக்கணும். there should be a growth in your B-leg-ங்கிற ஒரு கிரைட்டீரியா இருந்தாங்க. ஒரு ஓப்பனரா இருந்தாலும், ஈகிளா இருந்தாலும், ரன்னரா இருந்தாலும், வின்னரா இருந்தாலும், ஸ்டாரா இருந்தாலும் என்ன பண்ணணும், அவருக்கு வந்து B-leg growth வேணும். B-legல அட்லீஸ்ட் ஒரு பிவியாவது growth இருந்தா மட்டும்தான் அவருக்கு growth கமிஷன் கிடைக்கும். ஆனா இப்போ நம்ம கம்பெனி கொண்டு வந்திருக்கிற சேஞ்ச் என்னன்னு கேட்டா, now there is no need to create any growth in your B-leg. B-legல வந்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்க வந்து 1 PV growth கொண்டு வரணும், அந்த மாதிரி கூட இல்லை. ஜஸ்ட் யூ நீட் டு மெயின்டைன் த பிசினஸ். நீங்க வந்து ஓப்பனர்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து கம்பெனி growth கமிஷன் கொடுக்க போறாங்க. நீங்க ஈகிள்ல இருந்தாலும் growth கமிஷன் கொடுக்க போறாங்க. நீங்க ரன்னர்ல இருந்தாலும் கம்பெனி growth கமிஷன் கொடுக்க போறாங்க. நீங்க வின்னர்ல இருந்தாலும் கம்பெனி growth கமிஷன் கொடுக்க போறாங்க. நீங்க ஸ்டார்ல இருந்தாலும் கம்பெனி இஸ் கோயிங் டு கிவ் யூ த growth போனஸ். உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிவி எனக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியல, எனக்கு வந்து என்னோட பிலெக்ல பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கம்பெனி உங்களுக்கு என்ன பண்ண போறது இல்ல, அந்த growth கமிஷன் வந்து இனிமே வந்து கட் பண்ண போறது இல்ல. எனிவேஸ் கம்பெனி இஸ் கோயிங் டு கிவ் யூ த போனஸ். அது வந்து உங்களுக்கு இயர்லி போனஸும் கிடைக்கும். தட் இஸ் ஃப்ரம் திஸ் February. இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து கம்பெனி அந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் நம்ம இப்போ சொல்ற விஷயம், நீங்க வந்து சாரி, பின் லெவல் சேஞ்ச் பண்ணும்போது
நீங்க ஒரு ராயல்டி கோல்டுல இருந்து ராயல்டி ஸ்டார் கோல்டுக்கு போய் எகைன் நீங்க பின் லெவல் உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியாம நீங்க கோல்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கோல்டோட அந்த பாயிண்ட் கிடைக்காது, கம்பெனி கொடுக்குற அந்த growth போனஸ் கிடைக்காது. நீங்க வந்து அந்த பின் லெவல் மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி கிரைட்டீரியா இருந்தாங்க. ஆனா இப்ப கம்பெனி வந்து அந்த கிரைட்டீரியும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க யூ கேன் கோ டவுன் ஒன் லெவல். ஒரு லெவல் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க வந்து கீழே போனாலும் உங்களுக்கு வந்து growth போனஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர் வந்து ஸ்டார் பிளாட்டினத்துக்கு வந்திருக்காங்க. ஸ்டார் பிளாட்டினம் வந்து 1 மந்த் வரை மெயின்டைன் பண்ணிருக்காங்க, 2 மந்த் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆனா ஜூலை மாதம் 3rd மாதத்துல வந்து அவருக்கு மெயின்டைன் பண்ண முடியல. அவர் வந்து கீழே பிளாட்டினத்துக்கு வந்துட்டாலும் அவருக்கு என்ன கிடைக்கும், பிளாட்டினத்தோட பாயிண்ட் அவருக்கு கிடைக்கும். இட் இஸ் நாட் லைக் அவருக்கு ஸ்டார் பிளாட்டினத்துல இருந்து கீழே வந்திருக்காங்க அதனால அவருக்கு growth போனஸ் கிடைக்காது, அந்த மாதிரி இல்ல. தே வில் பி ஆல்சோ கெட்டிங் அந்த பிளாட்டினத்தோட பாயிண்ட் அவருக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சமாவது எஃபர்ட் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், எகைன் அவர் ஸ்டார் பிளாட்டினத்துக்கு வரணும். தென் அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலுக்கு போனோம். அந்த மாதிரி அவர் எந்த லெவல்ல இருந்தாலும் அவருக்கு அந்த அந்த கம்பெனியோட growth போனஸ் கம்பெனி கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. we are their company is going to ready to give the growth bonus anyhow when you are going for a one step down. ஒரு ஸ்டெப் கீழே போனா. ஆனா ஸ்டார் பிளாட்டினத்தில் இருந்த ஒரு நபர் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்டார் கோல்டுக்கு போக கூடாது. பிளாட்டினத்துக்கும் கீழே ஸ்டார் கோல்டுக்கு வந்து அவர் போனா அவருக்கு வந்து growth போனஸ் கிடைக்க மாட்டேன். தென் அவர் வந்து ஸ்டார் கோல்ட்ல ஸ்டார் கோல்டுக்கு போனா அந்த மாதிரி growth போனஸ் கிடைக்க மாட்டேன். பட் நெக்ஸ்ட் மந்த் அவர் எப்படியாவது வந்து பிளாட்டினத்துக்கு வந்தா அந்த பிளாட்டினத்தோட பாயிண்ட் அவருக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் டவுன், உங்களோட பின் லெவலு ஒரு ஸ்டெப் டவுனா இருந்தாலும் கம்பெனி வந்து என்ன கொடுக்க போறாங்க, உங்களுக்கு வந்து டோட்டல் கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து 1% ஷேர் கம்பெனி உங்களுக்கு தர போறாங்க. ஸோ திஸ் இஸ் ஏ பிக் அனௌன்ஸ்மெண்ட். இது வந்து ஒரு பெரிய நம்ம சந்தோஷமான விஷயம். ஏன்னா நார்மலி வந்து ஒரு growth காமிக்கிற ஆளுங்கக்கு அப்படின்னா எஸ்பெஷலி வந்து ஒரு ஓப்பனர் லெவல்ல எல்லாம் இருந்தா அப்படின்னு 70,000 பிவிக்கு எல்லாம் வந்து ஒரு கம்பெனியோட டோட்டல் growthல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்க தேவையில்லை. பட் அவர் கம்பெனி இஸ் ரெடி டு கிவ் தட். ஈவன் இஃப் யூ ஆர் நாட் க்ரோயிங் தென் ஆல்சோ கம்பெனி இஸ் கிவிங். இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து உலகத்துல வேற எங்கேயாவது உங்களுக்கு பார்க்க முடியுமா? நோபடி வில் கிவ் யூ. பட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவா எடுக்கணும். அப்படின்னா ஓ அப்படியா அப்ப ஓப்பனர் லெவல்லே இருக்கட்டும், எப்படி இருக்கிற அந்த growth போனஸ் வாங்கி அப்படியே வந்து சர்வே பண்ணலாம் நீங்க யோசிக்க கூடாது. யூ நீட் டு க்ரோ ஃபர்தர். ஓப்பனர்ல இருக்கிற ஆளை வந்து நீங்க டார்கெட் பண்ண வேண்டிய மினிமம் ஸ்டார் லெவல் நீங்க டார்கெட் பண்ணுங்க. பிகாஸ் ஓப்பனர்ல இருந்து ஈகிள்ல இருந்து ரன்னர் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது இட்ஸ் வெரி ஸ்மால் வால்யூம். அது வந்து அது நீங்க பிளான் பண்ணாது ஒரு 3.5 lakhs மினிமம் ஒரு 3.5 லட்சம் பிவி பண்ணி ஒரு ஸ்டார் லெவல் நீங்க ஜாயின் பண்ணுங்க. உங்களோட பி லெக்ல வந்து ஒரு ஓப்பனர் நீங்க கிரியேட் பண்ணுங்க. growth போனஸ் வாங்குற ஒரு ஓப்பனர் உங்களோட பி லெக்ல நீங்க கிரியேட் பண்ணுங்க. அதுக்காக நீங்க வேலை செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்பெனி அப்கிரேடேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த growth போனஸுக்கு எல்லாம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா we need to create lot many openers in our team. இதுதான் நம்ம எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம். why companies doing this type of initiations, இந்த மாதிரி இனிஷியேஷன்ஸ் கம்பெனி கொண்டு வரது காரணம் என்ன, ஏன்னா நிறைய ஆளுங்களை வந்து ஒரு ஓப்பனர் லெவலுக்கு வர்றோம். நிறைய இப்போ கூட நீங்க உங்களோட டீம்ல பாருங்க எத்தனை பேர் வந்து பிகினர் கூட எல்லாமே இருக்கிறாங்க. நிறைய ஆளுங்க வந்து பிகினர்லயே வந்து இருக்கிற வருஷக்கணக்கு 1 வருஷம் 2 வருஷமா வந்து ஜஸ்ட் பிகினரா இருக்கிற ஆளுங்க இருக்கு. ஒரு காலகட்டத்துல ஸ்டார் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து இப்ப வந்து அந்த பின் லெவல் மெயின்டைன் பண்ணாத பிகினருக்கும் அதே மாதிரி ஓப்பனர்ல இருக்கிற ஆளுங்க இருக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த growth போனஸுக்குள்ள கொண்டு வரணும். பிகாஸ் வென் ஒன் டைம் அவருக்கு இந்த growth போனஸ் கம்பெனி கொடுத்தது அவருக்கு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி தே வில் பி கெட்டிங் எ மோட்டிவேஷன் டு டூ சம்திங் மோர். அது அந்த காசு கிடைக்கும் போதுதான் அவருக்கு என்ன வரும், அவருக்கு வந்து எஸ் ஐ நீட் டு டூ சம்திங், ஏதாவது கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா பண்ணா எனக்கு இந்த மாதிரி இன்கம் வருங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் அவருக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ வி நீட் டு டேக் மேக்ஸிமம் அண்ட் மேக்ஸிமம் பீப்புள் டு திஸ் ஓப்பனர் அண்ட் அபோவ். ஓப்பனரும் அதுக்கு மேலே இருக்கிற லெவலுக்கு வந்து நம்ம ஆளுங்களை கொண்டு வரணும். அண்ட் திஸ் இஸ் த ரைட் டைம். அப்படின்னா இப்போ இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாதத்துல வந்து நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டா we can do lot many things. ஏன்னா கம்பெனி சைட்ல இருந்து நமக்கு நிறைய விஷயங்க கம்பெனியே கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ ஒன் பிபிடி. ஸோ
we are going to have our RCM South Mahotsav on 20th of April Sunday. April 28th தேதி சண்டே நம்ம ஆர்சிஎம்மோட சவுத் மஹோத்சவ் நம்ம கொண்டாட போறாங்க. நம்ம ராஜகிரி கன்வென்ஷன் சென்டர் எர்ணாகுளத்துல தான் இந்த ப்ரோக்ராம், கொச்சின்ல தான் இந்த ப்ரோக்ராம் பண்ண போறாங்க. ஆக்சுவலி வந்து நிறைய ஆளுங்க ஏற்கனவே அந்த இது மேடையில ஏறி இருக்கும், ஏற்கனவே வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிருக்கு. அந்த ப்ரோக்ராம் மீன்ஸ் ராஜகிரியில நடந்திருக்கிற கேசோட ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய ஆளுங்க அட்டென்ட் பண்ணியிருக்கும். ஸோ வி ஆல் நீட் டு வெல்கம் அவர் லெஜெண்டரி or visionary man TC sir to once again to South India. எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்கிறது என்னன்னு கேட்டா, we need to invite TC sir to Chennai. சென்னை மீன் நம்ம தமிழ்நாடுல ஒரு பெரிய ப்ரோக்ராம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு டிசி சாரை நம்ம வந்து நம்ம தமிழ்நாடுக்கு கொண்டு வரணுங்கிறது என்னோட பெரிய ஆசை. ஸோ மேபி வந்து ஐ பிலீவ் தட் இட் வில் பி ஹேப்பனிங் வெரி சூன். நம்ம வந்து சூன் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம். பிகாஸ் வி காட் லீடர்ஸ், நம்ம கையில நிறைய லீடர்ஸ் இருக்கு. ஜஸ்ட் அந்த லீடர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஆளுங்களை அக்யூமுலேட் பண்ணணும், கொஞ்சம் ஆளுங்களை வந்து இந்த ஓப்பனர் லெவலுக்கு கொண்டு வரணும், இந்த வைட்டல் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. வாட் வி நீட் டு டூ, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, வி ஹாவ் டு யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் வி நீட் டு சர்ச் த பர்சன் ஹூ வாண்ட் யூஸ் த ப்ராடக்ட். நமக்கு வந்து நம்ம பொருள் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நல்ல பொருள் யூஸ் பண்ண, அடல்ட்ரேட்டட் அல்லாத நல்ல பொருளை யூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கிற ஆளுங்களை நம்ம சர்ச் பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா சில ஆளுங்க வந்து நல்ல பொருள் கொடுத்தாலும் அவர் என்ன சொல்ல போறாங்க, நோ எனக்கு வந்து இந்த மாதிரி பொருள் ஒன்றும் வேணாம், எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றும் வேணாம் சொல்ல போறாங்க. பட் தேர் வில் பி பர்சன்ஸ், ஆளுங்க இருக்கு, எஸ் எனக்கு நல்ல பொருள் சாப்பிடணும், என்னோட குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கணும், என்னோட ஃபேமிலிக்கு வந்து பொருளாதாரம் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், இந்த மாதிரி யோசிக்கிற ஆளுங்க இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஆளுங்களை கரெக்டா கண்டுபிடிச்சு அவருக்கு இந்த ஆர்சிஎம்மோட சிஸ்டம், இந்த ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரொமோஷன் கொடுத்தா இட் இஸ் வெரி ஈஸி. இதுதான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. பட் பிஃபோர் தட் வி நீட் டு யூஸ் த ப்ராடக்ட். நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். இது ரெண்டும் மட்டும் தானே நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. there is nothing more to do. இதுக்கு மேல பண்ணதுக்காக ஒண்ணுமே இல்லை இந்த சிஸ்டத்துல. ஸோ இந்த 3 மாத காலகட்டம் அப்படின்னா, இப்போ 3 மாதம் சொல்ல முடியாது, பிப்ரவரி ஆல்மோஸ்ட் ஓவர், only 1 week we left. அப்ப இந்த வரப்போற இந்த 4 நாளுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், entry restricted for 5000 PV and above for February, March and April. February, March, April மாதத்துல 5000 PV செல்ஃப் ஐடி பண்ற ஆளுங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமில் என்ட்ரி இருக்கு. அதர்வைஸ் உங்களுக்கு என்ட்ரி இல்லை. அப்படின்னா இந்த மாதம் வந்து யாராவது 2500 பே பண்ற ஆளா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து அப்கிரேட் பண்ணுங்க. அப்கிரேட் 2500 to 5000 5000 பிவிக்கு வந்து நீங்க அப்கிரேட் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட் ஸ்டார்ட் டூயிங் டைமண்ட் கிளப். அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து டைமண்ட் கிளப் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் டைமண்ட் பின் இஸ் த கம்பெனியோட ஒரு ரெக்கக்னேஷன் தான் இது. டிசி சாரு வந்து எஸ் எனக்கு வந்து என்ன பிடிச்ச இந்த சிஸ்டம் பிடிச்ச ஒரு ஆள் இருக்குன்னு டிசி சாருக்கு நீங்க புரிய வைக்கணும்னா அதுக்காக உங்களால பண்ண முடியுற சிம்பிள் திங் இஸ் யூ நீட் டு ஸ்டார்ட் டைமண்ட் கிளப். ஸோ அடுத்த 2 மாதம் வந்து நீங்க டைமண்ட் கிளப் பண்ணுங்க. ஒரு அதர்வைஸ் நீங்க வந்து 5000 பிவி இருந்தா போதும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துல வந்து 5000 பிவி செல்ஃப் ஐடி பண்ற ஆளுங்களுக்கு மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கு, இந்த ப்ரோக்ராம்ல என்ட்ரி இருக்காங்க. அண்ட் ரைட் நோ இப்போ வந்து 5000 பிவி பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன, வி ஆர் கெட்டிங் அவர் ஃப்ரீ குட்ஸ், நமக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கிறாங்க. ஸோ அதனால எல்லாரும் மேக்சிமம் ஆளுங்களும் இந்த ப்ரோக்ராம் நமக்கு உட்கார வைக்கணும். நம்ம தமிழ்நாட்டில இருந்து மினிமம் ஒரு 3-4 பஸ் வந்து இந்த ப்ரோக்ராமுக்காக தமிழ்நாட்டில இருந்து கிளம்பணும். அந்த அளவுக்கு வந்து ஆளுங்க இருக்கு. ஆல்ரெடி வந்து நிறைய ஆளுங்க டைமண்ட் கிளப் பண்ற ஆளுங்க இருக்கிறாங்க. பட் தோஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி டூயிங் 1500 and 2500, we need to convert everybody to this category. ஒரு 1500-2500 பண்ற ஆளுங்க எல்லா ஆளுங்களும் வந்து இந்த 3 மாதம் 5000 பிவி பண்ண வச்சு அவரை கொண்டு வரணும். எஸ்பெஷலி வந்து நமக்கு இப்போ ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் கன்சிஸ்டன்சி ரிவார்ட்ஸ் இருக்கு. நமக்கு தெரியும்ல, நம்ம வந்து கீசோல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு டபுள் தமால் ஆஃபர் இருக்காங்க. நம்ம நியூட்ரிசார்ஜ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு டபுள் தமால் ஆஃபர் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம காமா ரெஸ்னோல் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு டபுள் தமால் ஆஃபர் இருக்காங்க. ஸோ இஃப் ஏ பர்சன் டு ஸ்டார்ட் சம்திங், ஆர்சிஎம்ல இருக்கிற கீசோல நீங்க ஸ்டார்ட் பண்றேன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க போற பெனிஃபிட் என்ன, நீங்க வந்து இந்த சவுத் மஹோத்சவ் செலிப்ரேஷன் கூட அட்டென்ட் பண்ண முடியும். இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துல வர்ற புது அச்சீவர்ஸோட செலிப்ரேஷனும் இந்த ப்ரோக்ராம்ல நடக்க போறாங்க. ஸோ தோஸ் ஹூ ஆர் இன் ஸ்டார் அண்ட் அபோவ் பின்னுக்கு வர்ற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வந்து கம்பெனி சைட்ல இருந்து ரெக்கக்னேஷன் இருக்கும். அதுல வந்து எத்தனை ஆளுங்களை வந்து மேடையில ஏற்றி ரெக்கக்னேஷன் பண்ணுவீங்க, எத்தனை ஆளுங்களுக்கு வந்து வெளியே இருந்து ரெக்கக்னேஷன் பண்ணுங்கிறது இது வரைக்கும் நம்ம டிசைட் பண்ணல. பிகாஸ் அது நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேர் இருக்குன்னு பார்த்து தான் பண்ண முடியும்.
பிகாஸ் நீங்க வந்து ராஜகிரி ஆடிட்டோரியம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இட்ஸ் எ வெரி பிக் ஆடிட்டோரியம், பெரிய ஆடிட்டோரியம், அதுவும் நல்ல ஏசி, ஏர் கண்டிஷன், சூப்பர் சோஃபா எல்லாமே இருக்கிற கம்ஃபர்ட் ஆடிட்டோரியம் தான் அது. இப்போ அதுல அந்த இடத்துல வந்து நமக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுன்னு சொன்னா இட்ஸ் எ பிக் அச்சீவ்மெண்ட். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து பில்வாரா போயிட்டு பண்ண தேவையில்லை. பில்வாரா இஸ் கமிங் டு அவர் சவுத். டிசி சார் வந்து நம்ம சவுத்துக்கு வர போறாங்க. மேபி ஐ பிலீவ் தட் இந்த வாட்டி டிசி சார் மட்டும் கிடையாது, சௌரவ் சப்ரா அவரோட மகன். ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்துல வந்து இந்த ஆர்ட்ஸ் சிஸ்டம் வந்து நடத்துறது சௌரவ் சார், டிசி சாரோட மகன் தான் நடத்த போறாங்க. ஸோ ஐ பிலீவ் தட் சௌரவ் சப்ரா ஆல்சோ வில் பி ஜாயினிங் வித் அஸ். நம்ம கூட சௌரவ் சப்ராவும் வர போறாங்க. ஸோ இட்ஸ் எ பிக் ஈவென்ட். அவரோட அப்பாவும் பையனையும் எல்லாரையும் சேர்ந்து பார்க்கலாம். எல்லாரும் கையில இருந்து உங்களுக்கு வந்து பாராட்டு கிடைக்கும், எல்லாரும் கையில இருந்து உங்களுக்கு வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கும், எல்லாரும் கையில இருந்து உங்களுக்கு அவார்டு கிடைக்கும். அண்ட் நல்ல சூப்பரான நிறைய லீடர்ஸ் இருக்கும். நானு, கோபகுமார் சாரு, மூர்த்தி சாரு, சுஜித் சாரு, இந்த மாதிரி எல்லா பெரிய லீடர்ஸும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ எல்லாரும் உங்களுக்கு டைரக்ட்லி பார்க்க முடியும், எல்லாரும் கூட போட்டோ எடுக்க முடியும். பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய டான்ஸ், பாட்டு, மோட்டிவேஷன் எல்லாமே அது அந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்க போறாங்க. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ப்ரோக்ராம். இப்போவே வந்து நீங்க உங்களோட டிக்கெட் புக் பண்ணுங்க. ப்ரோக்ராம் வந்து சண்டே நடக்க போறாங்க, 28 ஏப்ரல் 28 தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல். ஸோ யூ கோட் லாட் மெனி டைம். இப்போ நீங்க டிக்கெட் புக் பண்ணா கூட உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல டிக்கெட் சிம்பிளா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்றும் இருக்காது, இப்பவே கிடைக்கும். ஆனா நீங்க ஒரு 1 மந்த் தாண்டி நீங்க புக் பண்ணா டெஃபினெட்லி வந்து இட் வில் பி கொஞ்சம் ஹெத்திக்கா இருக்கும். ஏன்னா கேரளா, தமிழ்நாடு, சென்னை, கேரளா, தமிழ்நாடு, கேரளா ரூட் வந்து பயங்கர பிஸியா இருக்கும். ஸோ புக் யுவர் டிக்கெட் ரைட் நோ அண்ட் டூ யுவர் டைமண்ட் கிளப், டூ யுவர் 5000 பிவி ஃப்ரம் திஸ் மந்த் இட் செல்ஃப். இந்த மாதத்துல இருந்து 5000 பிவி செல்ஃப் ஐடியில ஸ்டார்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் இதே மாதிரி நம்மளோட பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக தான் கம்பெனி இப்போ வந்து ஹோம் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய இடத்துல வந்து எஸ்பெஷலி வந்து சென்னை லோக்கல்லி வந்து நிறைய ஏரியாஸ்ல இருக்காங்க. முடிச்சூர்ல இருக்காங்க, நம்ம இங்க அரும்பாக்கத்துல இருக்காங்க, நம்ம தாம்பரத்துல இருக்காங்க, திருவள்ளூர்ல இருக்காங்க. நிறைய இடத்துல ஆல்ரெடி வந்து நம்ம குரூப்ல எல்லாம் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய இடத்துல இருக்கு. ஈவன் வி காட் நம்ம இது மதுரையில வந்து நமக்கு டெலிவரி இருக்கு, தேனியில டெலிவரி இருக்கு. நிறைய இடத்துல வந்து கம்பெனி டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் த ஓன்லி திங் இஸ் கேரளாவில எல்லாம் நிறைய ஆன்லைன் பர்ச்சேஸ் வருது. ஆனா தமிழ்நாட்டில இருந்து இப்போ வந்து பெரிய லெவல்ல யாரும் ஆன்லைன் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ தட் ஹவ் எப்படி வந்து நமக்கு ஒரு ஆன்லைன்ல வந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்ல போறாங்க. இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஃபார் ஏ டைரக்ட் செல்லர் இன் ஆர்சிஎம் பிசினஸ், ஆர்சிஎம் பிசினஸ் டைரக்ட் செல்லர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் ஹோம் டெலிவரி இஸ் த நீட் ஆஃப் த இரா. இது வந்து ஒரு சிம்பிளான விஷயமா வந்து நம்ம பார்க்க கூடாது. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம யாருக்கிட்டையும் ஒரு ஆர்சிஎம் பிசினஸ் பற்றி இல்லைன்னா ஒரு சேல் இருக்கிற ஒரு பொருளை பற்றி நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, அது ஆன்லைன்ல கிடைக்குமா? இதுதான் நிறைய ஆளுங்க கேட்கிற ஒரு கேள்வி. உங்களுக்கு வந்து வீட்டுல பொருள் கிடைக்குமா, ஆன்லைன் டெலிவரி இருக்கா, ஹோம் டெலிவரி இருக்கா? இதுதான் நிறைய ஆளுங்க கேட்குறேன். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் த நீட் ஆஃப் த இரா. இந்த நியூ ஜெனரேஷன் காலகட்டத்துல வந்து நமக்கு எல்லாமே வந்து சிம்பிளா கிடைக்கணும். ஒரு சுவிட்ச் போடும்போது தான் நம்ம பைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து கிக்கர் எல்லாம் அடிச்சு பைக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம கையில டைமும் இல்லை, எனர்ஜியும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த இன்டென்ஷனும் நமக்கு இல்லை. ஒரு கார் நம்ம ஓட்டுக்கும் போது வந்து இப்ப நிறைய ஆளுங்க வந்து ஆட்டோமேட்டிக் கார் இருக்கிறாங்க, எலக்ட்ரிக் கார் வெஹிக்கிளுக்கு எல்லாரும் போறாங்க. ஸோ பிகாஸ் அந்த காலகட்டம் போயிடுச்சு. மேக்சிமம் ஆளுங்க வந்து சிம்பிளி ஈஸியா வந்து லைஃப் வாழணும்னு நினைக்கிற காலகட்டத்துல டெஃபினெட்லி எவ்ரிபடி நீட்ஸ் வாட் ஒரு ஹோம் டெலிவரி சிஸ்டம், அதே மாதிரி ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் சிஸ்டம் வேணும்னு எல்லாரும் கேட்கிறாங்க. ஸோ வி கோட் தட். இது வரைக்கும் வந்து நிறைய லட்சக்கணக்கான டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இருக்கு சார். ஆனா அதுல வந்து கொஞ்சம் கம்பெனிக்கு மட்டும்தான் வந்து டைரக்ட் வந்து இந்த மாதிரி ஹோம் டெலிவரி சிஸ்டம் இருக்காங்க. அண்ட் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்த 1 இயருக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் 4.5 ஸ்டார் கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4.5 ஸ்டார் ரேட்டிங் சொன்னா ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோல வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணும் போதும், அதே மாதிரி அமேசானும் இந்த மாதிரி இருக்கிற ஆன்லைன் சைட்ல நம்ம ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும் போதும் எல்லாம் அதுல நம்ம பார்க்க முடியும் நமக்கு அதோட ஸ்டார் ரேட்டிங். அப்படின்னா நம்ம வந்து நிறைய தடவை வந்து நமக்கு பயங்கர மோசமான ஒரு இது இருக்கும், சாഹചര്യം வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவீங்க, ஐயோ பயங்கர மோசம் ப்ராடக்ட், വളരെ மோசமான ப்ராடக்ட், இல்லைன்னா அந்த சர்வீஸ் கரெக்டா கிடைக்கல, டைமில் பொருள் கிடைக்கல சொல்லி நம்ம எல்லாரும் வந்து ரிவ்யூ போட போறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அந்த ப்ராடக்டோட பிசினஸ் கம்மியாகும். அந்த சைட்ல இருந்து ஆளுங்க என்ன பண்ண மாட்டேன், பொருள் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஆனா நம்ம சைட்ல வந்து எல்லாருக்கும் வந்து 4.5 அவுட் ஆஃப் அப்படின்னா 5ல வந்து 4.5 ரேட்டிங் இருக்குன்னு சொன்னா wherever we have done it is 100% successful. நம்ம ஸ்டார்ட் பண்ண எல்லா இடத்திலும் வந்து ஆளுங்களுக்கு கரெக்ட் டைம்ல டெலிவரி கிடைச்சிருக்காங்க. எவ்ரிபடி இஸ் சாட்டிஸ்ஃபைட்.
கிடைச்ச பொருளும் வந்து நல்ல சூப்பரான ப்ராடக்ட், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி வித் த சர்வீஸ். ஸோ தட் மீன்ஸ் இது ஸ்டார்டிங் டைம்ல தான் எல்லா ஆளுங்களுக்கும் வந்து பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஆளுங்க இருக்காது, எப்படி இது பண்ணணும்னு நமக்கு தெரியாது. இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய தப்பு நடக்கும், நிறைய மிஸ்டேக் நடக்கும், நிறைய டிலே இருக்கும் நம்ம டெலிவரிக்கெல்லாம். ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்டார்டிங் டைம்ல வந்து 4.5 ஸ்டார் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து வெறும் காலகட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்க போறாங்க, எத்தனை ஆளுங்க வந்து ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. ஸோ திஸ் இஸ் எ பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நம்ம ப்ரமோட் பண்ணா மட்டும்தான் ஆளுங்களுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு தெரியும். நம்ம வந்து ஆன்லைன் டெலிவரி இருக்கு நம்ம சும்மா சொன்னா அதுல வந்து பெனிஃபிட்டே இல்லை. நம்ம வந்து அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா தெரிஞ்சா மட்டும்தான் என்னோட டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற விஷயம் அவருக்கு புரியும். அதர்வைஸ் தே வில் நாட் பி கெட்டிங் தட் வெதர் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மைனாரிட்டி. அவருக்கு அந்த விஷயம் அவருக்கு தெரியாது. எனிவேஸ், ஸோ 500க்கு மேல சிட்டிஸ்ல வந்து ஆல்ரெடி ஹோம் டெலிவரி நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் கேரளாவில எல்லாம் பெரிய அளவில் வந்து நம்ம ஹோம் டெலிவரி சிஸ்டம் சாலு ஆயிருக்கு. அண்ட் நவ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பியூசி வில் நாட் எஃபெக்ட் யுவர் பிசினஸ். தட் இஸ் த மெயின் திங். இதோட ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, நிறைய இடத்துல வந்து நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல பிக்கப் சென்டர் இல்ல. இல்லைன்னா வந்து பிக்கப் சென்டர் பயங்கர தூரத்துல இருக்காங்க. ஒரு 30 கிலோமீட்டர் எல்லாம் டிராவல் பண்ணிட்டு எப்படி வந்து என்னோட ஒரு டீம் மெம்பர் கிட்ட எனக்கு சொல்ல முடியும், நீங்க போயிட்டு அந்த ப்ராடக்ட் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க நமக்கு சொல்ல முடியுமா? முடியாது. சோ அதனால நமக்கு இப்போ முன்னாடி இருக்கிற மாதிரி நமக்கு அந்த பிரச்சனை இப்போ இல்லை. பிகாஸ் கம்பெனிஸ் டைரக்ட்லி சென்டிங் த ப்ராடக்ட் டு த கஸ்டமருக்கு வந்து பிக்கப் சென்டர் வழியும் பொருள் கிடைக்குது. அதே மாதிரி கம்பெனி டைரக்ட்லி கூட என்ன பண்ண போறாங்க, அந்த மாதிரி ஏரியாஸ்ல கம்பெனி டைரக்ட்லி சப்ளை கொடுக்கும். ஜஸ்ட் வந்து அந்த டெலிவரி சார்ஜஸ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ யூ கேன் ஹேவ் யுவர் டீம் எனிவேர் ஆல் ஓவர் இந்தியா. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு வந்து ஒரு டீமேட் பில்ட் பண்றோம்னா அதுக்காக உங்களோட எஃபோர்ட் மட்டும் நீங்க போட்டா போதும். பாக்கி சைட்ல இருந்து அப்படின்னா நம்ம சர்வீஸ் செக்மெண்ட் வந்து கம்பெனி பார்த்துக்குவாங்க. ஜஸ்ட் இமேஜின், பொருள் கிடைக்காததுனால எனக்கு வந்து என்னோட டீம் உருவாக்க முடியல. ஏன்னா எனக்கு வந்து சேலத்துல ஒரு பெரிய டீம் வரணும்னு எனக்கு ஆசை இருக்கு. பட் என்ன பண்ண முடியும், எனக்கு வந்து அந்த இடத்துல பொருள் இல்லைன்னு இனி பேச தேவையே இல்லை. ஏன்னா ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணா டெஃபினெட்லி இட் இஸ் எ பெனிஃபிட் ஃபார் யூ. எல்லா இடத்துல என்ன பண்ணலாம், நமக்கு வந்து நம்ம டீமை வந்து உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இதுக்குள்ள இருக்கு. ஸோ யூட்டிலைஸ் திஸ் ஒன். growth in income more than your imagination. நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், இந்த ஆன்லைன் சிஸ்டம் வெறும் காலகட்டத்துல வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும் போது, இல்லைன்னா எல்லா இடத்திலும் வந்து ஆன்லைன் சிஸ்டம் வரும்போது வித்தவுட் யுவர் நாலேஜ் யூ ஆர் கோயிங் டு கெட் த பிவி. உங்களுக்கு உங்களோட நாலேஜுக்கே தெரியாம என்ன ஆக போறாங்க, உங்களுக்கு வந்து நிறைய பிவி ஜெனரேட் ஆகும். ஏன்னா ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் நிறைய ஆளுங்க பொருளுக்கு போய் வாங்க முடியாத ஆளுங்க, அதே ஒரே ஒரு காரணத்தினால பொருள் வாங்காத ஆளுங்கள் எல்லாம் இனிமே வந்து என்ன பண்ண போறாங்க, இந்த ப்ராடக்ட் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ற பிசினஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப வந்து கம்பெனி கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பிக்கப் சென்டர் வண்டர் வேர்ல்டுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. வெறும் காலகட்டத்தில் வந்து டிஸ்பிளே வாளுக்கும் எல்லாம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். So first, as a starting, we have started with the company official property. Right now, it will be giving the chance to Wonderworld owners also. Sorry, not Wonderworld, Display World owners வந்து இந்த chance கிடைக்க போறாங்க. So each and every Display World will be purchasing more and will be selling more. அவருக்கு வந்து ஒரு நபருக்கு எனக்கே தெரியாத என்னோட பிவி வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நைட்டு தூங்குற டைம்ல தான் நிறைய ஆளுங்க என்ன பண்ண போறாங்க, இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, இப்போ கொஞ்சம் பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் பிரான் ஆயில் எனக்கு 2 பாட்டில் ரைஸ் பிரான் ஆயில் வேணும், 2 பேக்கெட் ஆட்டா வேணும், 50 நியூடில்ஸ் வேணும். இந்த மாதிரி என்ன பண்ண போறாங்க, தே ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து நமக்கே தெரியாது, நம்ம டிஸ்பிளே வாளுக்கு அந்த ஆர்டர் வரும்போது, இல்லைன்னா நம்ம பிக்கப் சென்டருக்கு நம்ம டீம்ல வந்து அந்த ஆர்டர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் கோயிங் டு பிகம் நெக்ஸ்ட் பின் லெவல், அடுத்த பின் லெவலுக்கு நீங்க போறாங்க. உங்களோட growth போனஸ் கம்பெனி இப்போ கரெக்ட் டைம்ல தான் உங்களுக்கு அந்த growth போனஸோட சேஞ்ச் கொண்டு வந்தது. உங்களுக்கே தெரியாத என்ன பண்ணலாம், ஒரு மாதம் நீங்க வந்து அடுத்த பின் லெவலுக்கு போகும், நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் பிசினஸ் கம்மியானாலும் அந்த மாதிரி growth போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு கெட் நிறைய உங்களுக்கு தெரியாத பிசினஸ் நிறைய கிடைக்க போறாங்க. ஸோ growth in your income will be more. அது நீங்க இமேஜ் பண்றதுக்கு மேல உங்களோட இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டெலிவரிங் ஹாப்பினஸ் இன் 48 to 72 hours. நம்ம கொடுக்கிற ஒரு இது என்னன்னு கேட்டா, 48ல இருந்து 72 மணி நேரத்துக்குள்ள நம்ம பொருள் சப்ளை பண்ணுங்கிறது நம்ம கொடுக்கிற ஒரு கேரண்டி.
பட் ஐ பிலீவ் வி கேன் கிவ் த ப்ராடக்ட் வித்தின் 1 day. நம்ம வந்து 48 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஈவன் நம்ம ஒரு வண்டர் வேர்ல்டு கியூக்கு இது பண்ற அப்படின்னா செலக்ட் பண்ற பின்கோட்ஸ் வந்து அவருக்கு சுற்றிலும் தான் இருக்கும். ஸோ இந்த 48 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராடக்டோடையும் டெலிவரி நமக்கு கொடுக்க முடியும். அண்ட் வென் வி ஸ்டார்ட் திஸ் டெலிவரி, நம்ம டெலிவரி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எகெயின் அண்ட் எகெயின் வந்து நமக்கு பர்ச்சேஸ் வரும். நிறைய பர்ச்சேஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து டெலிவரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். இப்போ வந்து கம்பெனி கொடுக்கறது ஒரு வண்டர் வேர்ல்டு கியூக்கு ஒரு பின் நம்பரை கொடுத்தா அந்த பின்கோடோட டோட்டல் இது பெனிஃபிட் வந்து அந்த வண்டர் வேர்ல்டு கியூக் ஓனருக்கு மட்டும்தான் கிடைக்கும். வேற வண்டர் வேர்ல்டு கியூக் ஓனருக்கு அந்த பின்கோட கம்பெனி கொடுக்க போறது இல்லை. ஃபார் அ டைம் பீங், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிசினஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் டெஃபினெட்லி அந்த ஏரியாவோட பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது 2 பேருக்கு 3 பேருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரைட் நோ ஆஸ் எ ஸ்டார்டிங் கம்பெனி வந்து ஒரு வண்டர் வேர்ல்டு கியூக்கு ஒரு பின்கோடு அப்படின்னா 4 பின்கோடு வந்து ஒரு வண்டர் வேர்ல்டு குக் எடுத்தா அந்த பின்கோடு வேற வண்டர் வேர்ல்டு கியூக்கு வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அந்த ஏரியா சுற்றும் வந்து அந்த வண்டர் வேர்ல்டு கியூக்கு தான். அப்படிதான் கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 48 மணி நேரத்துக்குள்ள நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஹாப்பினஸ் டெலிவரி கொடுக்க முடியும். ஸோ இது நம்ம எங்கேருந்து நமக்கு இது பர்ச்சேஸ் பண்ண முடியும், ஹவு டு பர்ச்சேஸ் த ப்ராடக்ட், www.rcmbusiness.com நம்ம வெப்சைட்ல, இல்லைன்னா வந்து நம்ம பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன், கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து நம்ம ஆர்சிஎமோட அப்ளிகேஷன் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து இது பண்ணுங்க. ஆர்சிஎமோட அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு என்ன பண்ணலாம், இது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வாட் யூ நீட் டு டு, லாகின் வித் யுவர் பாஸ்வேர்ட் அண்ட் ஐடி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி வந்து நம்ம பாஸ்வேர்டும் நம்ம ஐடி நம்பரு கீழே நம்ம அதோட பாஸ்வேர்டு, அதுக்கு கீழே வந்து கேப்சே அவர் கேட்குவாங்க. அந்த கேப்சே கூட நம்ம ஆட் பண்ணா நமக்கு வந்து அப்ளிகேஷன்ல நமக்கு லாகின் பண்ண முடியும். அண்ட் ஆஃப்டர் தட் அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம், நம்ம வெப்சைட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, we need to select the pin code. நமக்கு வந்து அதுக்கு ഏറ്റവും மேல வந்து அதோட ஒரு போட்டோ இருக்கும். ஆக்சுவலி வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன், பட் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. அது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சு பார்க்கலாம். பட் ஐ பிலீவ் தட் லாட் மெனி பீப்புள்ஸ் நோஸ். இட்ஸ் வெரி சிம்பிள். இதுக்காக வந்து நிறைய நமக்கு நம்ம ராக்கெட் சயின்ஸ் வந்து தேவையில்லை. இட் இஸ் வெரி ஈஸி. நீங்க சைட்டுக்குள்ள போனாலே உங்களுக்கு தெரியும். சைட்டுக்குள்ள போங்க, அதுக்குள்ள வந்து உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு உள்ள போங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது பின்கோடு மேலே இருக்கும். அந்த பின்கோடு இந்த செஷன்ல வந்து உங்களுக்கு தேவையான பின்கோடு வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. தென் வெப்சைட் வில் redirect you to the home delivery available in your city. அப்படின்னா உங்களோட சிட்டியில வந்து அந்த பின்கோட்ல ஹோம் டெலிவரி அவைலபிளா இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு புது பேஜில வந்து கொண்டு போகும். உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி இல்லைன்னா வந்து உங்களுக்கு பாப்அப் மெசேஜ் வரும், இந்த ஏரியால வந்து ஹோம் டெலிவரி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாப்அப் மெசேஜ் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பார்க்க வேண்டியது இந்த பின்கோடு கொடுத்து உங்களோட ஏரியாவில் ஹோம் டெலிவரி இருக்கா இல்லையான்னு பாருங்க. எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு நிறைய இடத்துல ஹோம் டெலிவரி இருக்கு. ஸோ அதனால நீங்க டைரக்ட்லி வந்து என்ன பண்ணலாம், அந்த பின்கோடு செலக்ட் பண்ணிட்டு ஹோம் டெலிவரிக்குள்ள போகலாம். செலக்ட் த ஷாப் ஆப்ஷன் ஃப்ரம் த வெப்சைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டா, அதுல வந்து ஷாப் கேட்டகரி, ஷாப்னு சொன்னா அதுக்குள்ள என்னென்ன கேட்டகரி நம்ம கையில இருக்காங்க, எந்த பொருளை நீங்க ஷாப் பண்ண போறாங்க, அந்த ஷாப்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஷாப் உள்ள நீங்க கிளிக் பண்ணலாம். அதுல வந்து செலக்ட் கேட்டகரி, அதுல வந்து நிறைய கேட்டகரி இருக்கு. அது 100% பிவி ப்ராடக்ட் இருக்கு, உமன் ஃபேஷன் இருக்கு, ஃபுட் அண்ட் க்ரோசரி ஐட்டம்ஸ் இருக்கு, கிட்ஸ் ஃபேஷன் இருக்கு, மென்ஸ் ஃபேஷன் இருக்கு, நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, நியூட்ரி சார்ஜர்னா நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு கிட்ஸோட ட்ரெஸ் தேவையா இருந்தா கிட்ஸ் ஃபேஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் க்ரோசரி ஐட்டம் தேவையா இருந்தா ஃபுட் அண்ட் க்ரோசரி நீங்க கிளிக் பண்ணுங்க. அந்த கேட்டகரியில வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்குமோ அந்த கேட்டகரி வந்து அந்த ஷாப்ல உள்ள போய் அதுக்குள்ள இருந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. செலக்ட் த ப்ராடக்ட் அண்ட் ஆட் குவான்டிட்டி, தென் கிளிக் கண்டினியூ. நீங்க என்ன பண்ணும், அதுல வந்து ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குட் சிப் நீங்க செலக்ட் பண்ணா நீங்க குட் சிப் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கு எத்தனை குவான்டிட்டி, ஒரு பேக்கெட் வேணுமா, 2 பேக்கெட் வேணுமா, 3 பேக்கெட் வேணாங்கிறது 1 2 3 4 ஒரு வாட்டி நீங்க பிளஸ் கிளிக் பண்ணா அதோட நம்பர்ஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ண முடியும். எத்தனை குவான்டிட்டி வேணும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் அவசானம் எல்லாமே செல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், நீங்க கண்டினியூ, லாஸ்ட் கீழே இருக்கு ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும், கண்டினியூ நீங்க கிளிக் பண்ணா நீங்க அடுத்த பேஜுக்குள்ள போகும். செலக்ட் த டெலிவரி அட்ரஸ் ஆர் ஆட் ஏ நியூ அட்ரஸ். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வெப்சைட்ல நம்ம ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போனா நம்ம ஏற்கனவே நம்ம கேவைசியில போட்ட நம்ம அட்ரஸ் அதுக்குள்ள இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த அட்ரஸ் இல்லை, வேற ஏதாவது ஒரு அட்ரஸ் இருந்தா உங்களுக்கு டெலிவரி வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஆட் அட்ரஸ் கொடுக்கணும்.
அதர்வைஸ் அதுக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற அந்த அட்ரஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணா போதும். பட் ஐ ப்ரிஃபர் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து புதுசா ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இருக்கிற அட்ரஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இட் இஸ் நாட் இன் a ப்ராப்பர் மேனர். ஸோ பெட்டர் நீங்க என்ன பண்ணுங்க, கிரியேட் நியூ அட்ரஸ் ஒரு ஆட் நியூ அட்ரஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க என்ன பண்ண டீட்டெயிலா வந்து உங்களோட அட்ரஸ் நீங்க ஆட் பண்ணுங்க. அண்ட் ரெண்டு வாட்டி டபுள் செக் பண்ணுங்க. பிகாஸ் அட்ரஸ் கரெக்டா இருந்தா மட்டும்தான் டெலிவரி கரெக்டா நடக்கும். கரெக்டான அட்ரஸ், தப்பான அட்ரஸ் நீங்க கொடுத்தா டெலிவரி வந்து கரெக்டான இடத்துல கிடைக்காது. ஸோ அட்ரஸ் வந்து நீங்க டபுள் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விண்டோ, அந்த அட்ரஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் விண்டோக்கு போகும். செலக்ட் பேமெண்ட் மெத்தட். நீங்க வந்து பேமெண்ட் மெத்தட் நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஆன்லைன் பேமெண்ட் நீங்க வேணும்னா உங்களோட டெபிட் கார்டு வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இல்லைன்னா கூகுள் பே வச்சு நீங்க ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி, சிஓடி. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதோட அந்த இது அந்த பேஜ் வந்து ஃபினிஷிங் ஆப்ஷன், அந்த ஆர்டர் ஃபினிஷ்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வந்து இப்ப கொடுத்த ஆர்டர் வந்து டபுள் அகைன் செக் பண்ணணும்னு சொன்னா அப்படின்னா, இப்ப கொடுத்த ஆர்டர் எங்க இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இல்லைன்னா வந்து எப்ப எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும், இல்லைன்னா அதோட பேக்கிங் முடிஞ்சிருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், திருப்பி ஹோமுக்கு போயிட்டு அங்க மை அக்கௌண்ட்ஸுக்குள்ள போனா ட்ராக் யுவர் ஆர்டர்னு சொன்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு. ட்ராக் யுவர் ஆர்டர். ஹோமில் போங்க. ஹோமில் வந்து மை அக்கௌண்ட்ஸுக்குள்ள போனா அதுல வந்து ட்ராக் யுவர் ஆர்டர் இருக்கு. அந்த ட்ராக் யுவர் ஆர்டர் நீங்க கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், இந்த மாதிரி நம்ம ஆர்டர் இது வரைக்கும் ஆயிடுச்சு, பேக் ஆயிடுச்சா, அந்த ஆர்டர் வந்து கம்பெனி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சா, இல்லைன்னா வந்து ஏதாவது என்னென்ன ஆர்டர் கொடுத்துருக்கு, நீங்க ஐயோ அந்த ஆர்டர் நான் வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணியிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தா எகெயின் வந்து அந்த ஆர்டர் அந்த சைட்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு பார்க்க முடியும் நீங்க வந்து என்னென்ன ஆர்டர் கொடுத்துருக்குன்னு டீடைல்ஸ் எல்லாம். ஸோ அதுக்காக நீங்க வந்து ட்ராக் யுவர் ஆர்டருக்குள்ள போனா அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நோ மினிமம் ஆர்டர் வேல்யூ ஃபார் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ். நம்ம வந்து ஆர்டர் கொடுக்கும்போது ப்ராடக்ட் எஃப்எம்சிஜி ப்ராடக்டா இருந்தா அதுக்கு வந்து மினிமம் லெவல் அப்படி ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா நீங்க வந்து 10 ரூபாயோட பொருளா இருந்தாலும் 50 ரூபாயோட பொருளா இருந்தாலும் எவ்வளவு எந்த காசு இருக்கிற பொருளா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஆர்டர் கொடுக்க முடியும். ஆனா இதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 200 ரூபாய்க்கு கீழே காசு இருக்கிற ஒரு ப்ராடக்டா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், 50 ரூபாய் கம்பெனி ஷிப்பிங் சார்ஜஸ் பண்றாங்க. ஸோ அந்த 50 rupees நீங்க என்ன பண்ண வேண்டியும், நீங்க வந்து ஷிப்பிங் சார்ஜ் கொடுக்க வேண்டி வரும். 200ல இருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்கிற பொருளா இருந்தா நீங்க வந்து 30 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ் கொடுக்க வேண்டி வரும். அண்ட் 500 ரூபாய்க்கு மேல இருக்கிற பொருளா இருந்தா நீங்க வந்து ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து ஷிப்பிங் சார்ஜ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. கம்பெனி வில் பேர் தட் அமௌண்ட். ஆனா 200 ரூபாய்க்கு கம்மி பிரைஸ்ல இருக்கிற பொருளா இருந்தா நீங்க 50 ரூபாய், 200ல இருந்து இந்த 200க்கும் 500க்கும் இடையில இருக்கிற பொருளா இருந்தா 30 ரூபாய், 500 ரூபாய்க்கு மேல இருக்கிற பொருளா இருந்தா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க வந்து ஜீரோ காஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ்ல அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இனி இதோட இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து நான் ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறேன். அந்த வீடியோ ஹிந்தியில தான் பேச போறாங்க. பட் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி பார்க்க முடியும். ஓகே. ஆடியோ எனக்கு வருது, ஏன் உங்களுக்கு வரலன்னு தெரியாது. 1 செகண்ட். ஒன் செகண்ட்.
आपको होम डिलीवरी का ऑर्डर Now, कैसे करें। गूगल प्ले स्टोर, okay. एप्पल ऐप स्टोर या फिर rcmbusiness.com से आप RCM बिजनेस का मोबाइल ऐप Still no डाउनलोड कर sound? सकते हैं। अपने फ़ोन पर RCM बिजनेस ऐप खोलें और अपने अकाउंट में लॉगिन करें। होम स्क्रीन पर जहाँ की आपको डिलीवरी चाहिए वहाँ का पिन कोड एंटर करें। मुझे Sorry. जय RCM बिजनेस का मोबाइल ऐप डाउनलोड कर सकते हैं। अपने फ़ोन पर RCM बिजनेस ऐप खोलें और अपने अकाउंट में लॉगिन करें। होम स्क्रीन पर जहाँ की आपको डिलीवरी चाहिए वहाँ का पिन कोड एंटर करें। मुझे बोरीवाली मुंबई में डिलीवरी चाहिए तो मैं बोरीवाली का पिन कोड डालूंगा। जो प्रोडक्ट आपको चाहिए वो प्रोडक्ट सिलेक्ट करें और ऐड टू कार्ट दबाएं। अब आप कार्ट में जाएं और चेकआउट PUC दबाएं। यहाँ पे अपना डिलीवरी एड्रेस सिलेक्ट करें या फिर नया एड्रेस ऐड करें। इसके बाद कंटिन्यू दबाएं। यहाँ पेमेंट मोड सिलेक्ट करें और कंटिन्यू दबाकर अपना ऑर्डर पूरा करें। अपने ऑर्डर को ट्रैक करने और उसकी डिटेल्स देखने के लिए अकाउंट पे जाएं और माय ऑर्डर्स दबाएं। व्यू ऑर्डर डिटेल पे क्लिक करने से आपको अपने ऑर्डर की सारी डिटेल्स दिख जाएंगी। वर्तमान में नॉन FMCG प्रोडक्ट्स में सिर्फ ऑनलाइन पेमेंट मोड अवेलेबल है। इसकी डिलीवरी कंपनी से डायरेक्ट आपके घर आएगी। जय RCM। So this is the video. Sorry, the video கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ நான் FMCG ப்ராடக்ட் இப்போ நான் சொன்னது வந்து FMCG பொருளும் நமக்கு ஆன்லைனில் கிடைக்கும், அதே மாதிரி நான் FMCG ப்ராடக்ட்டும் நமக்கு ஆன்லைனில் கிடைக்கும். ஃபார் நான் FMCG ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ப்ரொசீஜர் சேம் தான், அதில் ப்ரொசீஜருக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஃபார் நான் FMCG நோ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன். நமக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நான் FMCG பொருள் இல்லை. அது வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அது வந்து நீங்கள் கூகுள் பே பண்ணலாம், இல்லைன்னா வந்து கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அந்த டிரான்சாக்ஷன் கூட நீங்க பண்ணலாம். பட் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இது வரைக்கும் வந்து நான் FMCG பொருள் இல்லை. அதே மாதிரி மினிமம் ஆர்டர் வேல்யூ வந்து 500 rupees இருக்கு. 500 rupeesக்கு கீழே வந்து நான் FMCG ப்ராடக்ட் வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ மினிமம் 500 rupeesோட நான் FMCG பொருளை நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸிலும் வந்து சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ഒരു 500 രൂപയിലിருந்து 1000 രൂപ വരയ്ക്കും നമ്മൾ ഒരു നോൺ FMCG പ്രൊഡക്റ്റ് നമ്മൾ സെലക്ട് பண்ணும்போது, அது ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் ஆகட்டும், லாஞ்சரி ஐட்டம்ஸ் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், நம்ம அது செலக்ட் பண்ணும்போது 75 rupees வந்து நமக்கு டெலிவரி சார்ஜ் நம்ம கொடுக்கணும். 1001 and above 1001 and above rupeesக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 0 டெலிவரி ஃபீஸ். 1000க்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ண அதுல வந்து டெலிவரி ஃபீஸ் ஒன்றுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு கிடைச்சிடும். பட் 500 to 1000, 500 to 1000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 75 rupees வந்து டெலிவரி சார்ஜஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, சம் சிட்டிஸ் மைட் ஷோ FMCG அண்ட் சம் வில் நாட். சில சிட்டிஸ்ல வந்து இப்போ FMCG பொருளோட டெலிவரி காமிக்கும், சில சிட்டிஸ்ல வந்து FMCG ப்ராடக்டோட டெலிவரி காமிக்க மாட்டேன். அதே மாதிரி சில சிட்டிஸ்ல வந்து நான் FMCGயோட காமிக்கும், சில சிட்டிஸ்ல வந்து நான் FMCG காமிக்க மாட்டேன். சிலதுல வந்து ரெண்டும் காமிக்கும், சிலதுல ரெண்டும் காமிக்க மாட்டேன். பிகாஸ் வி ஆர் அப்டேட்டிங் அண்ட் அப்கிரேடிங் அவர் சர்வீஸ். ஒவ்வொரு ஏரியாலும் வந்து அவர் நம்ம சர்வீஸ், நம்ம கம்பெனியோட சர்வீஸ் வந்து அவர் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த அப்கிரேடேஷன் பீரியட்ல வந்து சில ஏரியால வந்து சில பொருள் வந்து காமிக்காதும் இருக்கலாம். ஆனா இட் வில் பி ஷோயிங் எவ்ரிபடி. எல்லாருக்கும் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லா பொருளும் எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு பார்க்க முடியும். அண்ட் மினிமம் ஆர்டர் வேல்யூ ஃபார் PUC, பிக்கப் சென்டர்காரன் வந்து நம்ம ஆர்டர் கொடுக்கும்போது மினிமம் 3000 ரூபாயோட பர்ச்சேஸ் இருக்கணும். when pickup center orders to the ஆன்லைன் டெலிவரி, அதுக்காக நம்ம பண்ணும்போது PUC வண்டர்வேர்ல்டுக்கு 3000 ரூபாயோட மினிமம் பர்ச்சேஸ் இருக்கணும். அண்ட் மினிமம் ஆர்டர் வேல்யூ ஃபார் கேஸோ, ஒரு கேஸோ ஆர்டர் பண்ணும்போது 2500 ரூபாயோட பர்ச்சேஸ் மினிமம் இருக்கணும். அப்பதான் அவருக்கு என்ன பண்ண முடியும், அவருக்கு வந்து ப்ராடக்ட் டெலிவரி இருக்கும். அண்ட் PUC ஹோல்டர்ஸ் மஸ்ட் ஹேவ் ஆர்டர் பேலன்ஸ் இன் யுவர் ஆர்டர் ஆன்லைன். அவரோட ஆர்டர் பேலன்ஸ், அவரோட இதுல வந்து அக்கௌண்ட்ல வந்து காசு இருக்கணும். காசு இருந்தா மட்டும்தான் அவருக்கு என்ன பண்ண முடியும், பிக்கப் சென்டர் ஓனர்ஸுக்கு வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். So these are the things, and home delivery is now available in more than 500 cities. 450க்கு மேல சிட்டிஸ்ல வந்து இப்போ ஹோம்
டெலிவரி சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல வந்து நீங்க அந்த அப்ளிகேஷன்ல போனா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு பார்க்க முடியும். எவ்ரிவர் பாருங்க, சாரி, யூ கேன் see that ஹோம் டெலிவரி இன் now in லைவ் இன் சிட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அது நீங்க கிளிக் பண்ணா அடுத்த பேஜுக்குள்ள அப்படியே அந்த கிளிக்லயே வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஆல் ஓவர் இந்தியாவில உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட ஹோம் டெலிவரி சிஸ்டம் இருக்குங்கிறது உங்களுக்கு பார்க்க முடியும். மேபி சில டைம்ல வந்து சைட்டு பிஸியா இருந்தா இந்த இந்த அந்த ஒரு ஏரியா வந்து ஒர்க் ஆகாத கூட இருக்கலாம். பட் எப்பவுமே அந்த மாதிரி இல்லை. சில டைம்ல வந்து சைட்டு வந்து பிஸி ஆகும் போது மட்டும்தான் அது காமிக்காது இருக்கிறது. பட் பேலன்ஸ் எல்லா டைம்லயும் வந்து உங்களுக்கு டைரக்ட்லி வந்து உங்களோட ஏரியா அங்கேருந்து செல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கர்நாடகா செல் பண்ணா கர்நாடகால இருக்கிற எந்தெந்த ஏரியால பெங்களூர்ல இருக்கு, பெல்காம்ல இருக்கு, பெல்காமின் ஒவ்வொரு ஏரியா, பீதார்ல, தார்வாடுல, இந்த மாதிரி ஒவ்வொரு ஹசன்ல ஒவ்வொரு ஏரியாவும் செப்பரேட்டா நமக்கு பார்க்க முடியும். அப்படின்னா நீங்க வந்து உங்களோட டீம் இருக்கிற அந்த இடத்துல யாருக்கு ഏറ്റവും பக்கத்துல இருக்கிற ஆன்லைன் டெலிவரி சென்டர் இருந்து பார்த்து அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் வி நீட் டு கான்சென்ட்ரேட் ரைட் நோ. ஏன்னா இந்த ஆன்லைன் டெலிவரி எல்லாம் நம்ம கரெக்டா நம்ம டீமுக்கு கரெக்டா சொல்லி கொடுத்தா பெரிய லெவல்ல நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துல நம்ம பின் லெவலில் நமக்கு சேஞ்ச் பண்ண முடியும். வரப்போற தாரோத்சவம் ப்ரோக்ராமில் வந்து நமக்கு மகோத்சவ் ப்ரோக்ராமில் டிசிஜியோட கையால வந்து நமக்கு ஒரு அவார்டு கிடைக்கிற மாதிரி நம்ம டீமை வந்து நமக்கு தயார் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இது மட்டும் இல்லை, இந்த ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம் எவ்ரிதிங் யூ நீட் டு யூட்டிலைஸ். அண்ட் டுமாரோ நாளைக்கு வந்து நம்ம மகாகுரு கோபகுமார் சாரும் ஷைமா மேடம் வந்து நம்ம சென்னையில வர போறாங்க. சென்னை வண்டர் வேர்ல்டு 7G வண்டர் வேர்ல்டுல வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 hours ஒரு குயிக் செஷன் சார் பண்ண போறாங்க. பட் கோபகுமார் சாரோட செஷனை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ப்ரோக்ராம் நீங்க அட்டென்ட் பண்ணா தட் வில் பி ஏ லைஃப் சேஞ்சிங் செஷன் ஃபார் யூ. அவங்களோட டோட்டல் லைஃப்ல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வரதுக்காக, எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி இனி கொஞ்சம் நாளுங்க மட்டும்தான் நமக்கு என்ன, நம்ம இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முடியறதுக்காக இருக்கு. மினிமம் பிப்ரவரி மாதம் 5000 PV செல்ஃப் ஐடி பண்ற ஆளுங்களுக்கு மட்டும்தான் நம்ம மகோத்சவ் ப்ரோக்ராம்ல வந்து ரெக்கக்னேஷன் இருக்கும், அந்த ப்ரோக்ராம அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக மேக்சிமம் ஆளுங்களை இந்த கோபகுமார் சாரோட இந்த ப்ரோக்ராம் நீங்க அட்டென்ட் பண்ண வச்சா ஆட்டோமேட்டிக்கலி தே வில் கெட் பூஸ்ட் அப் அண்ட் யுவர் டோட்டல் டீம்ல வந்து பின் லெவலும் பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகும். ஸோ நாட் ஓன்லி கோமார் சார் தனியா இல்லை, அவரோட வைஃப் ஷைமா மேடம் இந்த வாட்டி இந்த ப்ரோக்ராமுக்கு வர போறாங்க. லாஸ்ட் டைம் ஷைமா மேடம் கோகுமார் சாரும் வந்து சென்னையில கொடுத்த ப்ரோக்ராம் நம்ம எல்லாரும் ஞாபகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். தட் வாஸ் எ ஃபண்டாஸ்டிக் ப்ரோக்ராம். ஸோ அதே மாதிரி ஒரு கம்பீரமான சூப்பரான ப்ரோக்ராம் நாளைக்கு நடக்க போறாங்க. கோபகுமார் சாரோட ப்ரோக்ராம் வந்து 2:30 ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி கோமார் சாரோட ப்ரோக்ராமுக்கு முன்னாடி 2 மணிக்கு வந்து கவிதா ராம்குமார், ஸ்பெஷல் நிர்ஜரா ஃப்ரம் தமிழ்நாடு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம கவிதா மேடம் வந்து கீசோலோட உடான் ப்ரோக்ராமை பற்றி ஃபுல் விளக்கமா வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு நாளையில வந்து 2 மணிக்கு 7G வண்டர் வேர்ல்டுக்குள்ள வச்சு நமக்கு சொல்லித்தர போறாங்க. ஸோ மேக்சிமம் லேடிஸை வந்து நமக்கு என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம் கொண்டு வரலாம். இட் இஸ் நாட் லைக் உடான் வந்து லேடிஸ் மட்டும்தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இல்லை. பட் வி கேன் டேக் லாட் மெனி லேடிஸ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். பிகாஸ் கீசோலுங்கிற செஷன் வந்து ഏറ്റവും அதிகம் ஆளுங்க கிட்ட சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு கேலிபர் இருக்கிறது லேடிஸ்க்கு தான். நம்ம ஜென்ஸ் வந்து சொல்லி கொடுத்தா நிறைய ஆளுங்களுக்கு புரிய மாட்டேன். பட் வென் லேடிஸ் ஸ்பீக் அபவுட் கீசோல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட், இட் வில் கிவ் யூ மோர் அண்ட் மோர் பூஸ்டர். டோட்டல் டீம்ல வந்து ஐ பிலீவ் தட் ഏറ്റവും அதிகம் ஒரு டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் லேடிஸ் சைட்ல இருந்து வரணும்னா இந்த இந்தியாவில் ഏറ്റവും அதிகம் வாய்ப்பு இருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான். பிகாஸ் there are lot many lady leaders who has the caliber, who has the capacity to become the emerald achiever. தமிழ்நாட்டுல வந்து எமரால்டு அச்சீவ்மெண்ட்டுக்கு தகுதி இருக்கிற அந்த மாதிரி கேலிபர் இருக்கிற லேடிஸ் வந்து நிறைய நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஈவன் ஐ ஆம் நாட் சீயிங் ஜென்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஆளுங்க பார்க்க முடியல. பட் தமிழ்நாட்டில் லேடி லீடர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க, கேலிபர் இருக்கலாம். ஸோ பட் தி திங் இஸ் அவருக்கு வந்து இந்த விஷயங்களை பற்றி தெரியணும். அண்ட் ஒரு லேடியை வந்து எமரால்டு பின்னுக்கு கொண்டு போனோம்னா அதுக்கு ഏറ്റവും அதிகம் ஹெல்ப்ஃபுல்லான 2 ப்ராடக்ட் நான் சொல்றது. ஒன்று வந்து கீசோல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட், செகண்ட் திங் இஸ் நியூட்ரி சார்ஜ். இந்த கீசோல் நியூட்ரி சார்ஜ் மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண, நம்ம டீம்ல இருக்கிற லேடிஸ் கான்சன்ட்ரேட் பண்ண வச்சா ஆட்டோமேட்டிக்கலி தமிழ்நாட்டில் வந்து எமரால்டு பின் அச்சீவர்ஸ் கொண்டு நிறையும் தமிழ்நாடு. நமக்கு வந்து மினிமம் எமரால்டு இல்லாத ஒரு ரெடி அச்சீவரை கூட நமக்கு பார்க்க முடியாது. ஸோ ப்ளீஸ் மேக்ஸிமம் ஆளுங்க நாளைக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் அட்டென்ட் பண்ண வைங்க. அண்ட் ஐ பிலீவ் தட் பீப்புள் அண்டர்ஸ்டுட் த திங்ஸ். உங்களுக்கு வந்து எப்படி நம்ம டெலிவரி பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஓன்லி பை நோயிங் நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். நமக்கு நிறைய விஷயங்கள் உலகத்துல வந்து ஜெயிக்கணும்னா அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் படிச்ச விஷயங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதா.
நிறைய படிச்சுட்டே இருந்தா நமக்கு வந்து பிசினஸ் வர மாட்டேன். அட்லீஸ்ட் நமக்கு இருக்கிறது கொஞ்சமாவது நாலேஜா இருந்தா கூட அந்த கொஞ்சம் நாலேஜ் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நிறைய பாக்கெட்ல நிறைய காசு இருக்கு, ஆனா செலவு பண்ணாம இருந்தா அந்த காசுக்கு வந்து பேப்பரோட அதே வேல்யூ தான் இருக்கும். ஆனா அந்த காசுக்கு எப்ப வேல்யூ வரும், வென் யூ செலவு பண்ணும்போது. அந்த காசு வந்து நம்ம செலவு பண்ணும்போது அதோட வேல்யூ. அதே மாதிரி எஜுகேஷன், நாலேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சா மட்டும் நமக்கு பிசினஸ் வர மாட்டேன். அது வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் அதோட பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜிஆர்சிஎம். எல்லாரும் வந்து நம்ம கோமார் சாரோட நாளைக்கு நடக்க போற ப்ரோக்ராம் ஆளுங்க வாங்க. மேக்சிமம் ஆளுங்களை வச்சு நம்ம ஹோம் டெலிவரி சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஐ பிலீவ் தட் நம்ம இவர் நடக்க போற சவுத் இந்தியா மஹோத்சவில மேக்சிமம் ஆளுங்க வந்து தமிழ்நாட்டில இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. நிறைய ஆளுங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஜிஆர்சிஎம். வாழ்த்துக்கள். ஓவர் டு காமராஜ். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் மை டியர் ரஞ்சித் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோக்ராம், எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன். நண்பர்களே, ஒரு நல்ல கிளாஸ் கொடுங்க ரஞ்சித் சாருக்கு. அதாவது அவருக்கே உரிய பாணியில நிறைய இன்ஃபர்மேஷன். ரஞ்சித் சார் வந்தாருன்னா இன்ஃபர்மேஷனுக்கு பஞ்சம் இருக்காது, அந்த அளவுக்கு பண்ணாரு. ரொம்ப அருமை. அது இல்லாம கோபகுமார் சாருடைய ப்ரோக்ராம் வந்து அவரு சொன்னாரு நிறைய. அதாவது மகாகுரு மட்டுமல்ல, இஸ் ஒன் ஆஃப் த கிங் மேக்கர், சவுத் இந்தியனுடைய கிங் மேக்கர். அவர் எங்களை எல்லாம் உருவாக்கணும். அது மட்டுமல்ல, எத்தனையோ பிசினஸ் வந்து போயிருச்சு, ஆனால் ஆர்சிஎம்ல எங்களை வேறுபடிக்க வைத்த ஒரு மாவீரன். இன்னைக்கு வந்து ஒரிசாவில் இப்பதான் பேசினார் மனோஜ் சார். ஃபயர் ப்ரோக்ராம் சார். என்ன சார் கோபகுமார் இப்படி கூட இருப்பாரா? எனக்கு தெரியும் கோபகுமார் நாளுக்கு நாள் வந்து வளர்றாரு, எல்லாமே தேயறது இல்லை. ஹி இஸ் க்ரோயிங் எவரிடே, க்ரோயிங் லீடர். அதுதான் எனக்கு பெரிய மேட்ரு. எங்க விட்டாலும் சரி, சென்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு. இது மக்கள் வெள்ளமா மனித கடலா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களை சந்தித்து மோட்டிவேட் பண்ணி மொபைலைஸ் த ப்ராடக்ட், பொருளை கொண்டுட்டு போய் வீட்டுல கூடிய அப்படின்னு சொல்ற ஒரு லீடர் இருந்தா அது நம்ம கோபகுமார் சார் தான். அவருடைய வார்த்தைகள் நம்ம ரங்கராஜன் சார் அடிக்கடி சொல்லுவாரு, கோபகுமார் சொல்றது ரொம்ப எளிமையா புரிய வைக்கிற வார்த்தைகள், சாமானியனுக்கு கூட எளிமையா புரிய வைக்கக்கூடிய வார்த்தைகள். அப்படி ஒரு லீடர் நமக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய கிஃப்ட். அவர் இருக்கிற காலத்துல நாம் இருக்கிறோம், அவர் இருக்கிற காலத்துல நாம் அந்த பின்னை அடைய வேண்டும். நிறைய பின்னச்சியவர்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்க பார்த்திருப்பீங்க, சென்னை வந்து சபையர் பின்னச்சிவர் அவர் ப்ரொமோட் பண்ண முதல் ஆளு அந்த நம்ம கோபகுமார் சார் தான் சொன்னார். என்ன காரணம்னா அந்த கிராட்டிடியூஷன், அதாவது ஒரு நன்றி உணர்வு. அவர் தான் வம்பளை கொண்டாந்து அவரை சபையர் ஆகியிருக்காரு. அது பெரிய மேட்ரு. நாங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த உணர்வு இருக்கிறது அவர் மேல. என்ன காரணம்னு கேட்டா, ஒரு ஆளு அவருடைய பேச்சை கேட்டு டியூனிங் ஆனா கண்டிப்பா அவர் வந்து அடுத்த பின்னாடி தான் இருப்பாங்க. அதனால நாளைக்கு அந்த கூட்டத்தை நீங்க எல்லாரும் வந்து வெறும் 50 ரூபா டிக்கெட், நம்ம 100 ரூபாய் 500 ரூபாய் போட்டு டிக்கெட் போட்ட போது 110 பேர் வந்திருந்தோம். இப்ப வெறும் 50 ரூபா டிக்கெட். அப்ப எவ்வளவு பேர்? 1000 பேர் வர வேணும். 1000 பேர் வந்தாலும் பாபு சார் பிரச்சனை இல்லைன்ட்டாரு. நமக்கு வந்து முன்னக்கூடி இந்த ஒரு முறை நம்ம 50 ரூபா வந்து பண்றோம். இனி முன்னக்கூடி 50 ரூபா டிக்கெட்டை கூட நம்ம சேல் பண்ணி அப்புறம் ப்ரோக்ராம் வச்சிடலாம். அதனால 1.5 வருட பொறுத்த வரைக்கும் வேணுங்கிற பொருளை நாங்க சப்ளை கொடுக்குறோம்னு சொல்லிட்டாரு. எனவே டீமோட வாங்க, போகும்போது பிவியோட போங்க, டீமோட வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வெற்றி வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கும். காரணம் என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல நம்ம ரஞ்சித் மாதிரி ஒரு ஜெனரேஷன், இன்னொரு ஜெனரேஷன். ரஞ்சித் சாரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ரஞ்சித் சார், எங்க கிருபாகர, இவங்க எல்லாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதாவது நம்பிக்கை நட்சத்திரங்கள். நம்ம இப்ப எங்க கிருபாகரன் போன மீட்டிங்ல பேசும்போது சொன்னாங்க, எங்க அப்பா விடும்போது நான் அதை தொடுவேன், அதை எடுத்துட்டு போவேன்னு சொன்னேன். அது எனக்கு ஒரு பெரிய பலன். என்ன காரணம் கேட்டா, நம்ம இல்லைனாலும் இந்த பிசினஸ் எடுத்துட்டு போறதுக்கு இன்னொரு ஜெனரேஷன். அவனை எந்த கம்பெனிக்கு வேணாலும் அனுப்பியிருக்கலாம், எந்த வேலைக்கு வேணாலும் அனுப்பியிருக்கலாம். அவனுக்கு வந்து நிறைய குவாலிட்டி இருக்குது, அவனால போக முடியும். பட் அவன் சிங்கப்பூர் போயிட்டு வந்த பிற்பாடு நான் ஆர்சிஎம் தான் பண்ண போறேன்னு சொல்லி நிற்கிறான். அப்படியானா கண்டிப்பா நம்முடைய வீடுகளில, அதாவது முன்ன காலங்கள் எல்லாம் போருக்கு போறதுக்கு வீட்டுக்கு ஒரு வீரனை அனுப்பி கொடுப்பாங்க. பட் இப்ப நாம செய்வோம், வீட்டுக்கு ஒரு ஆர்சிஎம் லீடரை உருவாக்கி கொடுப்போம். கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே வந்து ஆரோக்கியமான நாடாக மாறும். அதற்கான ஏன்னு கேட்டா எக்கச்சக்கமா வந்து நோயாளிகள் தமிழ்நாட்டுல பெருகிட்டாங்க. எங்க பார்த்தாலும் நோயை சுமந்துக்கிட்டு, நம்ம இவரு பொன்குணா சார் சொன்ன மாதிரி எல்லாம் பவுடரை பூசிக்கிட்டு எல்லாம் வந்து மேக்கப் பண்ணிட்டு உள்ள நோயை வச்சுக்கிட்டு சுத்திட்டு தர்றாங்கன்னு சொன்னாரு. அது மாதிரி நிறைய இருக்காங்க. நிறைய பாத்தீங்கன்னா வெளியில, நான் ஆர்சிஎம்குள்ள சொல்லல, ஆர்சிஎம்க்கு வெளியில சொல்றேன். ஆர்சிஎம்க்கு வெளியில நிறைய நோயாளிகள், எந்த கதவை தட்டினாலும் அவங்க நோயாளி இருக்கிறாங்க. போன வாரத்துல கடலூர்ல போயிருந்த போது மகாலட்சுமி மேடமும் நம்ம டிவிகே மனோகர், மயில்வாள் எல்லாம் போய் வீடு வீடா எடுங்கன்னு சொல்லிட்டு, வீடு வீடா போய் கதவை தட்டி 30 கதவுகளை தட்டி அவங்க ரீடிங் எடுத்திருக்காங்க.
ஒரு வீட்டுல கூட நோயாளி இல்லாத வீடே கிடையாது. மகாலட்சுமி உளுந்து வந்துச்சிருக்கா, நீங்க சொன்னது 100% உண்மை சார். எல்லா வீட்லயும் நோயாளி இருக்கிறாங்க சார். அப்ப எல்லா வீட்டுக்கும் பொருள் தேவை. வரிசையில் வந்து நின்று வாங்கிட்டு போனாங்க. அத்தனை பேர்த்தையும் உட்கார வச்சு கொழுப்பு என்ன தப்பு பண்ணும், கொழுப்பு எப்படி மனுஷனை கொல்லுன்னு சொன்ன போது எல்லாருமே வரிசையா நின்று பொருள் வாங்கிட்டு போனாங்க. எதற்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா, நம்ம பொருள்களுக்கு டிமாண்ட் வெளியில் இருக்குது. நம்ம பொருளை உள்ள வச்சுக்கிட்டு யாராச்சும் வந்து வாங்கிட்டு போவாங்களான்னு பார்த்துட்டு இருக்க வேண்டாம். கோரிக்கையற்று கிடக்குதானே நல்ல வேரில் பழுத்தவளா. இது கோரிக்கை இல்லாமல் கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேரில் பழுத்தவளா. இதை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுத்தா, டேஸ்ட் காமிச்சா, இந்த மாவை காமிச்சா, இந்த எண்ணெய் காமிச்சா, இந்த மஞ்சத்தூளை காமிச்சா, அத்தனை பேரும் பறந்துட்டு வருவாங்க மறுபடியும் திருப்பி வாங்குறதுக்கு. டிஸ்பிளே வாழை எங்கிட்ட இருக்குது, சும்மா வச்சுட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? சுத்தி இருக்கிற ஒரு 20 வீட்டுக்காவது நம்ம சப்பளம் கொடுக்க வேண்டாமா? ஒரு 10 வீட்டுக்காக பாடி ஸ்கேனிங் பண்ண வேண்டாமா? ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு பாடி ஸ்கேனிங் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறாரு பவன்தீப் சிங். ஆனா நம்ம ஆட்கள் யாருமே அதுல வர்றதில்லை. நான் குரூப்ல போட்டுட்டு தான் இருக்கிறேன், வந்து படிக்கிறதே கூட கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் காலையில 8 to 9, மாலையில 7 to 8 நியூட்ரி சார்ஜ் வந்து ட்ரைனிங் நடந்துகிட்டே இருக்குது. பொருள் விளக்கங்களை வந்து தெரியறதுக்கு யாரும் வர்றதில்லை. வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 மீட்டிங், மாசத்துல 16 மீட்டிங் நியூட்ரி சார்ஜ் நடக்குது. தயவு செய்து இனியாவது விழிப்புணர்வு அடையுங்கள். சும்மா இருந்த ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அதனால ஐடலா இருக்கிறதுக்கு நீ நேரம் இல்ல. கம்பெனி அதனுடைய வேகத்தை எடுத்துருச்சு. நம்ம கடைக்கு வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா ஆவறது இல்ல. யார் வேகமா செய்யறாங்க அவங்க ஸ்டோருக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. யாரு இயங்குறாங்க அங்கதான் இயக்கத்துல மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், பெரிய வெற்றி கிடைக்கும். அதாவது ஓடாத பஸ்ல யாரும் ஏற போறது இல்ல. அது மாதிரிதான் நம்ம வந்து இயங்கிட்டு இருந்தா நிறைய பேர் நம்மோட கூட இயங்குவாங்க. எனவே இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக RCM வெற்றி பாதை. RCMல பெரிய பெரிய சார் சொன்ன மாதிரி நிறைய லேடி எமரால்டுகள் வரப்போறாங்க. நிறைய லேடி எமரால்டுகள் சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம சசிகலா மேடம், நம்ம மகாலட்சுமி மேடம், போனவள்ளி மேடம், அதே மாதிரி நிறைய லேடி லீடர்கள் வந்து உருவாயிட்டாங்க. நிறைய அவங்க எல்லாம் கிளம்புகிறாங்க. நான் TCG கையில பரிசு வாங்கணும் சார், நான் வந்து சீல்டு வாங்கணும் சார், பட்டை கிளப்புறாங்க. எதற்காக நான் சொல்றேன்னு சொன்னா, பெண்கள் வெகுண்டு எழுந்துட்டாங்க. கண்டிப்பா இனி காடு கொள்ளாது. ஆகையினால உமன் எம்பவர்மெண்ட்ல நம்ம கம்பெனி நிறைய சப்போர்ட் பண்றாங்க. நீங்க ஐஜிஎன் கேம்ப் நடத்தினாலும் சரி, நீங்க டாக்டர்ஸ் வச்சு இது பண்ணாலும் சரி, நீங்க ஹரித சஞ்சீவனி பக்கம் போனாலும் சரி, உமன் எம்பவர்மெண்ட்ல நிறைய சப்போர்ட் நமக்கு இருக்குது. அதே மாதிரி TCG பொண்ணு நமக்கு வந்து கீசோர்ல எக்கச்சக்கமான சப்போர்ட்டும். உடானுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அந்த 3 நாளைக்குள்ள உடான் அடிக்கிறவங்க அடிச்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய நியூட்ரி சார்ஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாசம் February to July இன்னும் 3 நாள் தான் இருக்குது. 3 நாளைக்குள்ள நீங்க 10,000 PV ஸ்டார்ட் பண்ணா ஜூலை முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும், கேஷ்பேக். அவங்க சொன்ன அந்த 8,000 ரூபாய் கேஷ்பேக்கும் 10,000 பொருளும் கிடைக்கும். அதே மாதிரி 25,000, 50,000, 1,00,000 அதெல்லாம் நீங்க பண்ண முடியும் பாடி ஸ்கேனர் உங்க கையில இருந்தா. அதனால கையில் எடுங்க. இனி காலம் செல்லாது. இனி காலம் செல்லவே செல்லாது. காரணம் களமிறங்கிட்டாங்க எல்லாம். களப்பணியாளர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். களம் கண்ட அத்தனை பேரையும் வாழ்த்தி, களம் காண போற உங்களையும் வாழ்த்தி. பாத்தீங்கன்னா மறுவரிசையெல்லாம் டீ தூளை நான் பார்த்தேன். அங்க போய் அவருடைய டிஸ்பிளே வாழ போய் பார்த்தேன். அதான் சாமி டீ தூளை அடுக்கி வச்சிருக்கிறார். டீ தூளுக்கு மட்டும் ஒரு ஆளு சேல் பண்ணிட்டு இருக்கிறார். நம்மளது ஒரு பொருள் எண்ணெயை மட்டும் எடுத்து வித்தா போதும். மனோகர் TVK மனோகர் எண்ணெய் மட்டும் எடுத்து வித்துட்டு இருக்கிறார். முடியும். ஒரே ஒரு ஸ்டோர் எண்ணெய் வித்தா பெரிய லேக்ஸ குரோரை சம்பாதிக்க முடியும். இவ்வளவு பொருள்களை வச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறது தப்பு. எனவே நம்ம மொபைலைஸ் பண்ணுவோம், டீமை பெருசாக்குவோம், வெற்றி பாதைக்கு திருப்புவோம். இன்னும் ஒரு முறை ரஞ்சித் சாருக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொடுங்க. நிறைய பேர் வந்து வாழ்த்துறை சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கிறீங்க, நான் நம்புறேன். ஆகினால் மனப்பூர்வமாய் வந்து நீங்க வாழ்த்துறை வழங்க வாருங்கள். வாய் விட்டு வாழ்த்துங்கள், மனம் விட்டு வாழ்த்துங்கள் என்று அழைக்கிறேன் அன்போடு. வாங்கம்மா, வாங்கண்ணா. இல்லைங்க, அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்பங்க, ஆனா வாழ்த்தெல்லாம் சொல்ல மாட்டேங்க. அப்படின்னா பற்று. ரஞ்சித் சார் யாராச்சும் இருக்கீங்களா? எனிபடி எல்ஸ்? சரி, தொடர் கூட்டங்கள்ல பங்கெடுங்க. கோவா சார் மீட்டிங்கை நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். JRC சொல்லிட்டு வெளியே போயிடலாம். உங்களுடைய மாலை 7 to 8 வந்து நியூட்ரி சார்ஜுக்கு பங்கெடுங்க. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். JRC. நன்றி ரஞ்சித் சார். ஆல் தி பெஸ்ட்.